வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. 10ஆம் வகுப்பு கணக்கு பாடம் 1 இயற்கணிதம். இதில் இருக்கக்கூடிய பயிற்சி வினாக்களை பார்க்கலாம். பயிற்சி 3.1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் 3 மாறிகளில் அமைந்த ஒருங்கமை நேரியல் சமன்பாட்டு தொகுப்புகளை தீர்க்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், x plus y plus z is equal to 5, 2x minus y plus z is equal to 9, x minus 2y plus 3z is equal to 16. செகண்ட் கொஸ்டின், 1 by x minus 2 by y plus 4 சமம் 0, 1 by y minus 1 by z plus 1 சமம் 0, 2 by z plus 3 by x சமம் 14. தேர்ட் கொஸ்டின், x plus 20 சமம் 3y by 2 plus 10 சமம் 2z plus 5 சமம் 110 minus y plus z. x plus y plus z is equal to 5, 2x minus y plus z is equal to 9, x minus 2y plus 3z is equal to 16 கொடுத்துட்டு அவங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, x y z உடைய மதிப்புகள் என்ன இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் இருக்கு. ஸோ நாம இங்க கொடுத்துருக்கக்கூடிய அது எல்லாத்தையுமே ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கலாம். அதுக்கெல்லாம் நேமிங் கொடுத்துக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, 2x minus y plus z equal to 9. இது செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்தது தேர்ட் ஈக்குவேஷனா லாஸ்ட்ல இருக்கக்கூடிய x minus 2y plus 3z is equal to 16. இது தேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துட்டு நம்ம போடுறது ஈஸியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல பாருங்க ஜென்ரலா என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்க பிளஸ் ஒய், இங்க மைனஸ் ஒய். ஸோ இந்த டேர்ம்ல இங்க பாருங்க, இந்த எக்ஸோடைய வேல்யூ ஒன்றும் பண்ண முடியாது. பட் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டேன்னா எக்ஸும் இசட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம அதை பண்ணிக்கணும். ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனை மட்டும் இப்போ போட்டு சால்வ் பண்ண போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணா இது கேன்சல் ஆகும், ஜஸ்ட் கூட்டுனா போதும். அப்ப நான் இங்க பிளஸ் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ எழுதுங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, x plus y plus z is equal to 5. செகண்ட் ஈக்குவேஷன் 2x minus y plus z is equal to 9. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஜஸ்ட் கூட்டலாம், ஆட் பண்றோம். பாருங்க, இப்போ பிளஸ் ஒய்க்கு மைனஸ் ஒய் கேன்சல் ஆயிடும். அப்போ எக்ஸ் பிளஸ் 2x என்ன ஆகும், 3x ஆயிடும். அடுத்தது இது 0y, அது தேவையில்லை நமக்கு. ஸோ z பிளஸ் z 2z இருக்கு. அப்ப 2z is equal to 5 9 போட்டீங்கன்னா 14. இப்போ இதை நம்ம வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4 னு வச்சுக்கலாம். உங்களுக்கு இங்க பாருங்க எக்ஸும் இசட்டும் இருக்கிற மாதிரி மட்டும் நம்ம ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கு 4 போட்டோம் இல்லையா, அதை போல சோ இதை ரெண்டையும் எடுத்துக்கலாம், அல்லது இதையும் எடுத்துக்கலாம். எது வேணா நம்ம எடுத்துக்கலாம். பட் இந்த 1 2 மறுபடியும் எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்காம நம்ம என்ன பண்ணணும், 1 3 அல்லது 2 3 இது எடுத்து நம்ம மறுபடியும் இப்போ போட்டு பார்க்கலாம். அந்த இடத்துலயும் நம்ம இந்த y கேன்சல் பண்ற மாதிரி தான் பண்ணணும். ஓகே ரைட். அப்ப இங்க பாருங்க, நான் இப்ப ரெண்டாவது ஈக்குவேஷன் மூணாவது ஈக்குவேஷன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுல மைனஸ் ஒய் இருக்கு, இங்க மைனஸ் 2y இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும், இதை த்ரோ அவுட்டா ஸோ 2ஆல நான் பெருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ரெண்டாவது ஈக்குவேஷனை நம்ம 2ஆல பெருக்கிக்கலாம். என்ன கிடைக்குது பாருங்க, தட் இஸ் ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். 2x minus y plus z is equal to 9 நம்ம த்ரோ அவுட்டா 2ஆல பெருக்க போறோம். பெருக்கினா என்ன கிடைக்குது பாருங்க, தட் இஸ் 4x minus 2y plus 2z is equal to 18 கிடைக்குதா. மூணாவது ஈக்குவேஷன் என்ன, that is x minus 2y plus 3z is equal to 16 தானே. ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷனை 2ஆல பெருக்கிட்டோம். அந்த இதை நான் இப்போ இங்க எழுதிக்கிறேன். that is 4x minus 2y plus 2z is equal to 18. அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த தேர்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதை கொண்டு போயிட்டு நான் கழிச்சேன்னா எனக்கு எக்ஸும் இசட்டும் இருக்கிற மாதிரியான அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக x minus 2y plus 3z equal to 16ங்கிற மூணாவது ஈக்குவேஷனை நான் போட்டுக்கிட்டு அதை கழிக்க போறேன். ஸோ இதை நான் த்ரோ அவுட்டா என்ன பண்ண போறேன், ஸோ மைனஸ் பண்ண போறேன். மைனஸ் சைன் போடணும். ஓகே, அப்படின்னு போட்டா என்ன நடக்கும்னு பாருங்க. தட் இஸ் இங்க பாருங்க, ஸோ சைன் சேஞ்ச் ஆகும். இங்க பிளஸ் இருந்தா மைனஸ், இங்க மைனஸ் இருந்தா பிளஸ், அண்ட் இங்க பிளஸ் இருந்தா மைனஸ், அண்ட் இங்க பிளஸ் இருந்தா மைனஸ். ஓகே, இப்போ எதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணலாம் பாருங்க. மைனஸ் 2y பிளஸ் 2y கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும், 4ல ஒரு எக்ஸ் போச்சுன்னா 3x, இங்க 2z மைனஸ் ஒரு z. அப்ப மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு, ஸோ 18ல 16 போச்சுன்னா 2. ஓகே, இப்போ பாருங்க, ஸோ 3x மைனஸ் இசட்ன்ட்டு இங்கே எக்ஸ் இசட் இருந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிட்டோம். இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 5 கொடுத்துடலாம். இப்போ பாருங்க, இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனும் 5 நம்பர் ஈக்குவேஷனும் என்ன ஆகுது, ரெண்டுமே எக்ஸ் இசட் வச்சிருக்கனால. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஃபோர்த் ஈக்குவேஷன்ல இருந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷனை கழிக்க போறேன். அவ்வளவுதான். கழிச்சா என்ன ஆகும் பாருங்க. ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன் இப்போ நான் போடுறேன். தட் இஸ் 3x பிளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 14. அடுத்தது மைனஸ்ல என்னன்னா, இந்த 3x மைனஸ் இசட் தட் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற அஞ்சாவது ஈக்குவேஷன் என்னது, த்ரோ அவுட்டா நம்ம மைனஸ் பண்ணணும். அவ்வளவுதானே. சரி, இந்த பிராக்கெட் எல்லாம் கூட தேவையில்லை, நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம், இப்படி மாதிரி போட்டுட்டு ஸோ இங்க பிளஸ் இருந்தா மைனஸ் போட்டுக்கோங்க, மைனஸ் இருந்தா பிளஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது இங்க பிளஸ் இருக்கு, அப்ப மைனஸ் போட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, 3x மைனஸ் 3x கழிஞ்சிருச்சுன்னா ஸோ 2 பிளஸ் ஒரு z மொத்தம் 3z இஸ் ஈக்குவல் டு 14ல 2 போச்சுன்னா 12. அப்ப z இஸ் ஈக்குவல் டு 12 கீழ் 3 தட் இஸ் ஈக்குவல் டு 3 12. அப்ப போட்டாச்சு. அப்ப நம்மளுக்கு z என்னன்னு கிடைக்குது, 4ன்னு கிடைக்குது. z இஸ் ஈக்குவல் டு 4ங்கிறத இங்க இருக்கக்கூடிய நாலாவது ஈக்குவேஷன்லயோ அல்லது இந்த அஞ்சாவது ஈக்குவேஷன்லயோ போட்டோம்னா நம்மளுக்கு இங்க பாருங்க z உடைய வேல்யூ இங்க போடும்போது நமக்கு x வேல்யூ கிடைச்சிரும் தானே. இந்த z is equal to 4ன்னு இதுல போடுறத விட எனக்கு இங்க பாருங்க இந்த z ல போட்டோம்னா 4 டைரக்டா இந்த பக்கம்லாம் கொண்டு வந்து ஈஸியா நம்மளால x க்கு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கறனால z is equal to 4 நான் 5 ல் போட்டு பிரதியிட போறேன். ஓகே ரைட். எப்படி பிரதியிடலாம், that is 3x minus z is equal to 2ங்கிறது தான் ஐந்தாவது ஈக்குவேஷன். அதுல என்ன பண்ணனும், z க்கு பதிலா 4 போடணும். அப்ப 3x minus 4 சமம் 2.
அப்ப என்ன ஆகும்? ஸோ தட் இஸ் 3x ஈக்குவல் டு 2 பிளஸ் 4 தட் இஸ் ஈக்குவல் டு 6 ஆயிடும். அப்போ 3x ஈக்குவல் டு 6னா அப்ப x ஈக்குவல் டு என்னது? 6/3 தட் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ நம்மளுக்கு இதுல இருந்து என்ன தெரியுது? x-னுடைய மதிப்பு 2ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப x ஈக்குவல் டு 2 அப்படின்ட்டு z இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்ட்டு ரெண்டு வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. கிடைக்காத வேல்யூ என்னது? y மட்டும் தான். ஏன்னா இங்க என்ன கேட்டிருக்காங்க? x y z. இதுல x-ம் கிடைச்சாச்சு, z-ம் கிடைச்சாச்சு. நமக்கு வேணுங்கிற y. இதை வேணும் அப்படின்னா நம்ம இங்க இருக்கக்கூடிய இந்த 1 2 அல்லது 3 ஏதோ ஒரு ஈக்குவேஷன் நம்ம போட்டு கண்டுபிடிக்கலாம். இருக்கிறதுலே எளிமையான ஈக்குவேஷனா இருக்குது x plus y plus z is equal to 5. ஸோ அதுல நான் வந்து இங்க இன்புட் பண்ண போறேன். ஸோ என்ன கிடைக்குது? ஸோ z is equal to 4 அப்படிங்கிறது x equal to 2 எதுல போட போறோம்? ஸோ 1 பிரதியிட அப்படின்னு எழுதிக்கோங்க. என்ன கிடைக்கும்? தட் இஸ் ஒன் ஆஃப் தி ஈக்குவேஷன் என்ன? x plus y plus z is equal to 5 தானே. இப்போ x-க்கு பதிலா 2 plus y அப்படியே வச்சுக்கோங்க. z-க்கு பதிலா 4 சமம் 5. அப்ப 2ஐயும் 4ஐயும் கூட்டினா 6, y plus 6 சமம் 5. அப்ப y is equal to 5 minus 6 that is equal to -1. அப்ப y யோட வேல்யூ என்ன கிடைக்குது நமக்கு? -1. எனவே x சமம் 2, y சமம் -1, z சமம் 4. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். 1 by x minus 2 by y plus 4 equal to 0. 1 by y minus 1 by z plus 1 equal to 0. 2 by z plus 3 by x equal to 14 அப்படின்னு கொடுத்துட்டு x, y, z உடைய வேல்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இங்க நான் பேசிக்கலி எப்படி பார்த்திருப்போம்னா x plus y plus 2z is equal to 3 இந்த மாதிரி தான் நம்ம பார்த்திருப்போம். இந்த மாதிரியான ஒரு லீனியர் ஈக்குவேஷன், ஒரு நேரிய சமன்பாடை தான் பார்த்திருப்போம். பட் இது என்னன்னா 1 by x, x வந்து கீழே டினாமினேட்டர்ல, அதாவது பகுதியில இருக்கு. அப்படி இருந்தா என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்க பாருங்க, தட் இஸ் 1 by x minus 2 by y எழுதிட்டு இந்த பிளஸ் 4 எல்லாம் சமத்துக்கு அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. தட் இஸ் -4ன்னு மாறிடும். இங்கேயும் பாருங்க 1 by y minus 1 by z is equal to +1 அங்க போச்சுன்னா -1. அடுத்தது இது 2 by z. இதை கொஞ்சம் இங்க எழுதிக்கிறேன். ஸோ இதை வந்து இங்கேயும் இதை வந்து இங்கேயும் எழுதிக்கிறேன். 3 by x plus 2 by z எழுதிட்டு ஈக்குவல் டு 14 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ நான் இங்க ஒரு சப்ஸ்டிட்யூஷன் எடுக்க போறேன். தட் இஸ் பாருங்க 1 by x-க்கு பதிலா a அப்படின்னுட்டும், 1 by y-க்கு பதிலா b அப்படின்னுட்டும், அடுத்தது 1 by z-க்கு பதிலா c அப்படின்ட்டு நான் எடுக்கிறேன். ரைட், இங்க பாருங்க 1 by x இருக்கு. இதுக்கு பதிலா நம்ம என்ன போடலாம்? a போடலாம். மைனஸ் இது 2 into 1 by y தானே. 2 into 1 by y equal to -4. அப்ப என்ன ஆகும்? ஸோ a minus 2 into 1 by y-க்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்? b எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு -4. இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இங்க பாருங்க 1 by y-க்கு பதிலா b minus 1 by z-க்கு பதிலா c ஈக்குவல் டு -1. இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 2 ன்னு வச்சுக்கிறேன். அடுத்து இந்த இடத்துல பாருங்க 3 by x. இது எப்படி எழுதலாம்? ஸோ தட் இஸ் 3 into 1 by x plus 2 into 1 by z is equal to 14 தானே. இது அப்ப 3 into a 1 by x பதிலா a plus 2 into 1 by z க்கு பதிலா c equal to 14. இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஈக்குவேஷனுக்கு நேம் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்க என்னென்னலாம் ஈக்குவேஷன் இருக்கோ அதை நான் அப்படியே வரிசையா எழுதிக்கிறேன். தட் இஸ் இங்க பாருங்க a minus 2b சமம் -4. நான் விடும்போதே கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு ஏபிசி மூணுமே இருக்கிறதுனால நான் அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கிறேன். ஓகே, இங்க இப்ப செகண்ட்ல பாருங்க b minus c தானே. அப்ப நான் இதை இங்க எழுதுறேன். தட் இஸ் b minus c equal to என்னது? -1. ஓகே, அப்ப இங்க என்ன இருந்திருக்கும்? 0c. ஓகே, அப்ப இங்க என்ன இருக்கும்? 0 into a அப்படின்னு இருந்திருக்கும். இது பிளஸ் தான். இப்ப தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? 3a தானே. அப்ப 3a அடுத்தது பிளஸ் b இல்ல, அப்ப 0b இருக்கும். அடுத்து c-க்கு பதிலா என்ன போடலாம்? 2c இருக்கு. அது எதுக்கு சமமா இருக்கு? 4க்கு சமம், 14க்கு சமமா இருக்கு. அதையும் போட்டாச்சு. இப்ப பாருங்க இந்த ஈக்குவேஷன் 3ஐயுமே நான் என்ன பண்ண போறேன்? ஜஸ்ட் ஆட் பண்ண போறேன். அப்ப சோ நம்ம என்ன பண்ண போறோம்? 1வது ஈக்குவேஷன் பிளஸ் 2வது ஈக்குவேஷன் பிளஸ் 3வது ஈக்குவேஷன் என்ன நடக்குது? தட் இஸ் இதெல்லாம் கூட்டணும். ஓகே, கூட்டுங்க. இப்ப என்ன நடக்குது பாருங்க. சோ a plus 0a அப்படிங்கும்போது இங்க ஒண்ணுமே இல்ல. ஒரு a plus 0a plus 3a இந்த மூணையும் கூட்டுங்க. 1 plus 0 plus 3 என்ன கிடைக்குது? 4a. நெக்ஸ்ட் இப்ப -2 plus b ஒரு b இது. அப்ப -2ல ஒரு b போச்சுன்னா -1b plus 0. அப்ப என்ன இருக்குது? -1b. அடுத்தது 0 இருக்கு, அதை விட்டுருங்க. அப்ப -c plus 2c. அப்ப 2ல 1 போச்சுன்னா ஒரு c. அப்ப ஒரு c equal to, so 14ல -5. இப்ப -4 -1 கூட்டினா -5 போச்சுன்னா so 9 போட்டுக்கோங்க. சோ இது நம்மளுடைய ஈக்குவேஷன் நம்பர். நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? 4 ன்னு வச்சுக்கலாம். இப்ப ஃபோர்த் ஈக்குவேஷன் இங்க நான் எழுதிக்கிறேன். 4a minus b plus ஒரு c just c equal to 9 ன்னு போட்டுக்கிறேன். இந்த -b plus c அப்படிங்கறத நம்ம இங்க ரெண்டாவது ஈக்குவேஷன்ல பாத்துக்கோம்ல. அப்ப இதுக்கு பதிலா நம்ம இந்த -1 கொண்டாந்து இங்க போடலாம் தானே. சோ அந்த கான்செப்டா நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் இந்த 4a அப்படியே போட்டுக்கிட்டாச்சு. ஓகே, இங்க பிளஸ் b தானே இருக்கு. அப்ப நான் வந்து இங்க இருந்து மைனஸ் வெளியில எடுத்தேன்னா இங்க பாருங்க இது மைனஸ் வெளியில எடுத்துட்டோம்னா சோ b வந்துரும். இங்க இந்த மைனஸ் ஆனது மைனஸ் இன்டு மைனஸ் இருக்கும்ல, அதுல ஒரு மைனஸ் எடுத்தேன்னா சோ -c சமம் 9. ஓகே, இப்போ b minus c சமம் -1. அப்ப இதுக்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூஷன் கொடுக்கலாம்? -1 ன்னு கொடுக்கலாம். அப்ப 4a minus of -1 சமம் 9 ஆயிடுது. அப்ப 4a plus minus into minus plus 1 சமம் 9.
அப்ப 4a சமம் 9 minus 1 என்ன கிடைக்குது, that is 8. அப்போ 4a சமம் 8 அப்படின்னா a is equal to 8/4, that is equal to 4 4 2 8. அப்போ a சமம் 2. இப்போ இந்த a சமம் 2 கொண்டு போயிட்டு இங்க பாருங்க, இங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல இந்த தேர்ட் ஈக்குவேஷன், இதுல போடலாம் தானே. a க்கு பதிலா நீங்க என்ன போடலாம், 2 போடலாம். 2 போட்டா நமக்கு இங்க இருந்து c யோட வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். அப்ப a சமம் 2 ஐ 3 இல் பிரதியிட. சோ பிரதியிடுங்க, என்ன கிடைக்குது, that is 3a plus 2c சமம் 14 தானே. அப்ப இங்க a க்கு பதிலா 2 போடுங்க. 3 பெருக்கல் 2 plus 2c சமம் 14. அப்ப 3 2 6 plus 2c சமம் 14. அப்ப 2c அப்படியே வச்சுக்கோங்க. 14 minus 6, 14 6 போச்சுன்னா 8. அப்ப 2c சமம் நமக்கு என்ன கிடைக்குது, 8. அப்ப c சமம் 8/2 சமம் 4. அப்ப c னுடைய மதிப்பு என்ன கிடைக்குது, நமக்கு 4ன்னு கிடைக்குது. இப்போ நமக்கிட்ட a-வும் கிடைச்சாச்சு, c-யும் கிடைச்சாச்சு. நமக்கு இப்ப வேணுங்கிறது b மட்டும் தான். சோ b எளிமையா கிடைக்கணும்னா நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்தா ஈஸியா போட்டுறலாம் தானே. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, சோ c சமம் 4 நான் 2ல கொண்டு போய் போட போறேன். c சமம் 4 2ல பிரதியிட போறோம். சோ என்ன ஈக்குவேஷன், சோ தட் இஸ் ரெண்டாவது ஈக்குவேஷன் b minus c சமம் -1. இப்ப b அப்படியே தான் இருக்கும். மைனஸ் c க்கு பதிலா 4 போட்டீங்கன்னா that is equal to -1. அப்ப b is equal to -1 plus 4. அப்ப என்ன கிடைக்குது, b யோட மதிப்பு 3 கிடைக்குது. ரைட். இப்போ நம்ம abc மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. சோ a என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 2, b என்னது 3, அடுத்து c என்னது 4. ஓகே, மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. பட் a க்கு பதிலா நம்ம இங்க ஒரு சப்ஸ்டிடியூஷன் எடுத்தோம். என்ன எடுத்தோம், சோ a என்பது 1/x என்றும் b என்பது 1/y and c என்பது 1/z. a க்கு பதிலா 1/x சமம் 2, b க்கு பதிலா 1/y சமம் 3, c க்கு பதிலா 1/z சமம் 4. அப்ப இந்த x இங்க கொண்டு போடுங்க, 2 கீழே கொண்டு வந்துருங்க. அப்ப 1/2 சமம் x, அடுத்தது 1/3 சமம் y, அடுத்தது 1/4 சமம் z ன்னு கிடைக்குது. அப்ப இதை கொஞ்சம் மாத்தி எழுதிக்கோங்க. x சமம் 1/2, y சமம் 1/3, z சமம் 1/4. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். இப்போ பப்ளிக் எக்ஸாம் அப்போ நம்ம போட்டது சரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல நம்ம செக் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே இடத்துல நமக்கு மார்க் வந்ததையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். எப்படி பண்ணுவோம், தட் இஸ் இங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, 1/x minus 2/y plus 4 equal to 0 இருக்கு இல்லையா, இதை நீங்க அப்படியே நீங்க வச்சு நீங்க கிடைச்ச வேல்யூஸோட வச்சு செக் பண்ணீங்கன்னா வந்துரும். ஓகே, பாருங்க. இப்ப பாருங்க, நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ் வந்திருந்தது, x க்கு 1/2, y க்கு 1/3, z க்கு 1/4 தானே. நான் இப்ப கொடுத்துருக்கக்கூடிய கணக்குல கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன் நான் இங்க எழுதிட்டேன். ஓகே, இப்போ 1/x minus 2/y சமம் -4க்கு அந்த வேல்யூஸ் அப்படியே போட்டு நம்ம சரிபார்த்தல் செய்யலாம். தட் இஸ் 1/1/x இருக்கு இல்லையா. அப்ப x க்கு பதிலா என்னது 1/2. அப்ப 1/1/2 மைனஸ் 2/y, y க்கு பதிலா என்ன இருக்கு 1/3. அப்ப 1/3 போட்டுட்டு இது வந்து -4க்கு சமமா இருக்கணும். அவ்வளவுதானே. இப்ப இங்க கீழே இருக்கக்கூடிய 2 ஆனது மேல போயிடும். அப்ப என்ன ஆகும் பாருங்க, சோ 1 பெருக்கல் 2/1 மைனஸ் 2 பெருக்கல் 3/1 இது -4க்கு சமமா இருக்கணும். பார்க்கலாம். சோ 2 தான். அந்த 2 1ஆல வகுத்தாலும் 2 தான் மைனஸ். அடுத்து 2 3 6. சோ 6 வச்சு நீங்க கழிங்க. அந்த 1ஆல வகுத்தாலும் அதே தான் வரும். சோ 2ஐயும் 6ஐயும் கழிச்சு நமக்கு என்ன கிடைக்குது, சோ -4 கிடைக்குது. அப்ப -4 என்பது -4க்கு சமம். எனவே நம்ம போட்ட மெத்தட் கரெக்ட் அண்ட் நம்ம போட்ட ஆன்சருமே எக்ஸாக்ட்லி கரெக்ட். அப்ப அதே இடத்துல நம்ம 5 மார்க்ஸ் நம்ம அட்டைன் பண்ணிட்டதை நம்மளால ஈஸியா பார்க்க முடியும். x plus 20 is equal to 3y/2 plus 10 is equal to 2z plus 5 is equal to 110 minus y plus z அப்படின்னு கொடுத்துட்டு x y z என்ன அப்படி சொல்லிட்டு தான் கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எப்படி பார்த்திருக்கோம்னா just x plus y plus z equal to 3 இல்ல x minus 2y plus 4z is equal to 25 ஏதோ இப்படி தான் பார்த்திருக்கோம். பட் இது பாருங்க, புதுசா இங்க ஒரு சமம், அது இல்லாம இங்க ஒரு சமம், அது இல்லாம இங்கேயும் ஒரு சமம், இத்தனை சமமும் சேர்ந்து ஒரே அப்படியே ஜென்ரலா ஒண்ணு ஃபார்ம் பண்ணி வச்சிட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதையும் எடுத்து ஃபர்ஸ்ட் சமப்படுத்தி பார்க்கணும். சமப்படுத்தி பார்த்தா அதுல ஒரு ஈக்குவேஷன் வரும். அதன் பின்ன இதையும் எடுத்து சமப்படுத்தி ஒரு ஈக்குவேஷன் வரும். அதன் பின்ன இதையும் எடுத்து சமப்படுத்தி ஒரு ஈக்குவேஷன் வரும். சோ இதை நம்ம மொத்தம் 3 ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம XYZக்கு என்ன வேல்யூ வரும் அப்படிங்கறத நம்ம செக் பண்ணலாம். சரி, இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி எடுக்க போறேன். சரி, அப்ப என்ன வரும் பாருங்க, தட் இஸ் x plus 20 சமம் 3y minus 2 plus 10. நம்ம எப்பவுமே எந்த மாதிரியான ஃபார்மேட் கொண்டு வருவோம், x plus y plus z is equal to ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட். இப்போ 3 4 ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் இப்படி தானே கொண்டு வருவோம். தட் மீன்ஸ் நம்மளுடைய சமத்துக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எப்பவுமே x y z இருக்கணும், ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து நம்பர்ஸ் இருக்கணும். இப்படிதான் நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். சோ அந்த மாதிரி இதை நான் மாத்த போறேன். இதுல எப்படி பண்ண முடியும், இந்த 20 அங்க எடுத்துட்டு போயிடணும், இந்த 3y/2 இங்க எடுத்துட்டு வரணும். ஓகே, எப்படி பண்ணலாம், தட் இஸ் x இந்த 3y/2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -3y/2 ஈக்குவல் டு இந்த -20 அங்க போச்சுன்னா -20 + 10. அப்ப என்ன கிடைக்குது பாருங்க, -10 x minus 3y/2. இப்ப நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா டினாமினேட்டர்ல 2 இருக்கு, அப்படி இருக்கக்கூடாது. சோ எப்படி இருக்கணும், நம்ம சொல்லியிருந்தோம் x plus y equal to 4 அந்த மாதிரி தான் இருக்கணுமே ஒழிய /2 எல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நம்ம ஜென்ரலா ஒரு எல்சிஎம் எடுத்துட்டு இதை டோட்டலா இங்க கொண்டு போய் பெருக்கிக்குவோம். சோ அந்த ப்ராசஸ் இங்க பண்ணலாம். தட் இஸ் இப்போ இங்க இது கீழே 1 இருக்குன்னு அர்த்தமா. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஜென்ரலா எல்சிஎம் எடுக்கிறோம். தட் இஸ் 2x minus 3y சமம் -10 ஆகுது. அப்ப இந்த 2 கொண்டு போயிட்டு இங்க பெருக்குங்க. அப்ப என்ன கிடைக்குது, 2x minus 3y சமம் -10 பெருக்கல் 2. அப்ப 2x minus 3y சமம் -20 ஆகுது. சோ இது ஒரு ஈக்குவேஷன் நீங்க எழுதிக்கோங்க. திஸ் இஸ் our first equation, right?
இங்க என்ன டேர்ம்ஸ்லாம் வந்திருக்குது பாருங்க, தட் இஸ் எக்ஸ் வந்திருக்கு அண்ட் ஒய் வந்திருக்கு. ரைட், இப்போ இங்க பாருங்க இதுவும் நம்ம இப்போ எடுக்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ 3y/2 + 10 = 2z + 5. சரி, இது ரெண்டு எடுத்தாச்சு. இப்போ என்ன பாருங்க, நான் சொன்னது போல என்ன பண்ணணும், ஸோ ஃபர்ஸ்ட் இந்த z இங்க கொண்டு வந்துடணும், இந்த 10 இங்க கொண்டு போயிடணும். ஓகே, போடலாம். 3y/2 - 2z = -10 + 5. இப்போ கழிச்சு போடுங்க. ஸோ -10ல 5 போச்சுன்னா -5. இப்போ இங்க பாருங்க, இதுக்கு கீழே 1 இருக்கு. அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். எப்படி ஜென்ரலா 2 எடுக்கிறோம். 2 எடுத்தா இங்க நம்ம இப்படி பெருக்குவோம், இங்க இதை இப்படி பெருக்குவோம். ஸோ இங்க என்ன நடக்குது, 3y - 2 × 2 4z = அதாவது இப்போ என்ன பண்ணணும், இது வந்து இங்க கொண்டு போயிட்டு இங்க பெருக்கிக்கணும். அப்போ என்ன நடக்கும் பாருங்க, ஸோ 3y - 4z = -5 பெருக்கல் 2ன்னு வரும். அப்போ என்ன கிடைக்குது, -10. அப்போ 3y - 4z = -10. இது இன்னொரு ஈக்குவேஷன்ஸ். அப்போ இங்க ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுல என்ன நடந்திருக்கு பாருங்க, y-ம் z-ம் வந்திருக்கு, இங்க x-ம் y-ம் வந்திருக்கு. இது ரெண்டையுமே நம்ம எடுத்து எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால நம்ம மறுபடியும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்போ நான் எடுக்க போறேன். தட் இஸ் 2z + 5 = 110 - y + z. இப்போ இது டோட்டலா இங்க கொண்டு வந்துடலாம். ஸோ எல்லா மாறிகளும் இந்த பக்கம் கொண்டு வந்துடணும், அதுக்கப்புறம் மாறிலிகள்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடணும். சரி, இப்போ என்ன பண்ணலாம், தட் இஸ் 2z - y + z இந்த பக்கம் வந்துச்சுன்னா +y + z மாறிடும். 110 இந்த பக்கம் +5 அந்த பக்கம் போச்சுன்னா -5. அப்ப பாருங்க 2z இருக்கு, இங்க z இருக்கு. சோ ரெண்டையுமே கூட்டுங்க, என்ன கிடைக்குது, 3z கிடைக்குது. 3z + y = 110ல 5 போச்சுன்னா 105. ஓகே, இதுல பாருங்க y z மாறி இருக்கு. சோ நான் இதை ஷஃபிள் பண்ணி இப்படி எழுதிக்கிறேன். தட் இஸ் y + 3z = என்ன கிடைக்குது, 105. இது வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். ரைட், இப்போ பாருங்க இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2வும் ஈக்குவேஷன் நம்பர் 3யும் பாருங்க y-யும் z-ம் காமனா இருக்கு. அப்ப இது ரெண்டையும் எடுத்து சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஸோ y-ஓ அல்லது z-ஓ கிடைக்கும். பட் இதுல என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, இங்க 3y இருக்கு, இங்க வெறும் ஒரு y தான் இருக்கு. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த மூணாவது ஈக்குவேஷனை த்ரோ அவுட்டா நம்ம 3ஆல பெருக்கி வச்சுக்கலாம். ஓகே, என்ன வரும் பாருங்க, ஸோ 3 × y 3y + 3 × 3 9z = 105 பெருக்குனீங்கன்னா ஸோ 315. சரி, வச்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம், இதை நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷனை வச்சு கழிக்கலாம். ஓகே, ரைட். இப்போ பாருங்க ரெண்டாவது ஈக்குவேஷன் கீழே போடுங்க. 3y - 4z தட் இஸ் ஈக்குவல் டு -10. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ சைனை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதை மைனஸ் ஆக்குங்க, இங்க மைனஸ் இருந்தா இங்க பிளஸ் ஆக்குங்க, அடுத்தது இங்க மைனஸ் இருந்தா இங்க பிளஸ் ஆக்குங்க. ரைட், இப்போ நம்ம கழிக்கலாம். கழிச்சா பாருங்க என்ன வருது, 3y 3y கேன்சல் ஆயிடுது. 9 + 4z 13z ஆகுது. தட் இஸ் அப்புறம் இங்க 315ல 10 கூட்டணும்னா 325. ரைட், இப்போ நம்ம z இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 325 13ஆல வகுக்கணும். ஸோ 325 நான் இப்போ 13ஆல வகுக்கிறேன். பாருங்க, ஸோ 2 டைம் என்னது 26, மீதி என்ன 65. ஸோ 5 டைம் போடுங்க, 65 கிடைக்குது. ஸோ என்னது நமக்கு, ஸோ 13ஆல வைக்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் 25 கிடைக்குது. அப்போ z-க்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், தட் இஸ் ஈக்குவல் டு 25. ஓகே, இப்போ இந்த z இருக்கிற இடம் எது, இங்க பாருங்க இந்த ரெண்டு இடத்துலயுமே z இருக்கு. ஸோ 3y + -4z இதுலயும் z இருக்கு. அதே போல y + 3z ஏதோ ஒன்ல கொண்டு போயிட்டு இந்த z போட்டோம்னா y கிடைச்சிரும் தானே. ஓகே, ரைட், அதுதான் நான் இப்போ பண்ண போறேன். இப்போ z = 25 வந்து நம்ம 3ல அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 3 என்னது, y + 3z = 105 இருக்குல்லவா, இதுல கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டிட்யூஷன் கொடுக்கலாம். ரைட், என்ன கிடைக்குது பாருங்க, தட் இஸ் y + 3z = 105. இப்போ y அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது 3zல 3 × z பதில் 25 போட்டீங்கன்னா ஸோ எவ்வளவு வரும், 75. தட் இஸ் y + 75 = 105. அப்போ y இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், 105ல இருந்து 75 கழிக்கணும். கழிச்சா என்ன கிடைக்கும், ஸோ 30. தட் இஸ் y இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது நமக்கு, 30ன்னு கிடைக்குது. ஓகே, இப்போ நம்ம கிட்ட z இருக்கு, y இருக்கு. ரைட், இப்போ நம்மளுக்கு x வேணும். அப்போ x இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஈக்குவேஷன் ஆக்சுவலா இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன்லயும் இல்ல, இதுலயும் இல்ல, இதுலயும் இல்ல. ஸோ நம்ம இந்த ஹெல்ப்பை எடுக்க முடியாது. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒரே ஒரு ஈக்குவேஷன் என்னது, இதுதான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல தான் x இருக்கு. x இருக்கும்போது என்னது, y இருக்கு. அப்போ y-ஓட வேல்யூ இங்க போட்டோம்னா நமக்கு கிடைச்சிரும் தானே. ஸோ அதுதான் நம்ம இங்க போட போறோம். தட் இஸ் இப்போ y = 30 1ல் பிரதியிட என்ன கிடைக்குது பாருங்க, 2x - 3y = -20 தானே, -20 தானே. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, 2x அப்படியே வச்சுக்கோங்க, மைனஸ் 3 × y-க்கு பதிலா 30 தட் இஸ் ஈக்குவல் டு -20. இப்போ 2x = -30, 3 × 30 -90. இது இங்க போச்சுன்னா -20 + 90 ஆயிடும். அப்ப என்ன கிடைக்குது, 90ல 20 போச்சுன்னா 70. அப்ப 2x 70க்கு சமம்னா அப்ப x = 70/2. அப்ப 72 வகுத்தனா 35. அப்ப x இனுடைய மதிப்பு 35க்கு சமம். அப்ப எனவே x = 35, y = 30, z = 25. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். சோ இந்த ஆன்சர் சரிதானா அப்படின்ட்டு நம்ம உடனே இப்ப எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு வந்தோம்னா உடனே நம்ம செக் பண்ணியும் பாத்திர முடியும். இப்ப இந்த ஈக்குவேஷன்ல போடுங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல கூட போட்டு கண்டுபிடிக்கலாம், அல்லது இதுல போட்டு கூட நீங்க அதை வெரிஃபை பண்ணலாம், அல்லது இந்த தேர்ட் ஈக்குவேஷன், இந்த 3 ஈக்குவேஷன்ல ஏதோ ஒரு ஈக்குவேஷன்லயும் நீங்க போடலாம்.
ஸோ நான் இதை இந்த தேர்ட் ஈக்குவேஷன்ல போட்டு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. தட் இஸ் என்ன ஈக்குவேஷன் நமக்கு இங்க இருக்கு? தட் இஸ் y plus 3z is equal to இது ரெண்டையும் கூட்டினா 105க்கு சமமா இருக்கணும் தானே. இப்போ y நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 30 அண்ட் z என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் தட் இஸ் 25. இது 105க்கு சமமா இருக்கணும். ஓகே, அப்போ 30 அப்படியே வருது பிளஸ் 3 25 எவ்வளவு 75. 75 சமம் 105. அப்ப என்ன கிடைக்குது? 30 பிளஸ் 75 என்னது 105. அப்ப 105ங்கிறது 105க்கு சமம் தானே. எனவே நாம செஞ்சது சரி. உடனே நம்ம 5 மார்க் வாங்கினதையும் நம்ம அதே இடத்துல எக்ஸாம்லயே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 2, கீழ்காணும் சமன்பாட்டு தொகுப்புகளின் தீர்வுகளின் தன்மையை காண்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் x plus 2y minus z is equal to 6, minus 3x minus 2y plus 5z is equal to minus 12, x minus 2z சமம் 3. செகண்ட் கொஸ்டின் 2y plus z is equal to 3 into minus x plus 1, minus x plus 3y minus z is equal to minus 4, 3x plus 2y plus z is equal to minus 1/2. Third question, y plus z by 4 சமம் z plus x by 3 சமம் x plus y by 2, x plus y plus z is equal to 27. x plus 2y minus z சமம் 6, minus 3x minus 2y plus 5z சமம் minus 12, x minus 2z சமம் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க வந்து முன்னத்த சம்ல எல்லாம் x, y, z உடைய வேல்யூஸ் என்னன்னு தான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. பட் இந்த சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா தீர்வுகளுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. ஓகே ரைட், நம்ம என்ன பண்ணலாம்னா இது ஒவ்வொன்றுக்கும் இப்போ பேர் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்பர் 1, அடுத்தது இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க, அடுத்தது இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனையும் அடுத்தது இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஓகே ரைட், இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுறேன். தட் இஸ் x plus 2y minus z சமம் 6. அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா மூணாவது ஈக்குவேஷன் எழுத போறேன். அதை எழுதிட்டு சரி பாருங்க x minus 2z சமம் 3. ரைட், இப்போ இது ரெண்டையும் பாருங்களேன். இப்போ இதுல எது ஜென்ரலா இருக்குன்னா x ஜென்ரல். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மூணாவது ஈக்குவேஷன் நம்ம கழிக்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிடுறோம். ஓகே ரைட், இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? கழிக்க போறோம். கழிக்கிறதுனா என்ன பண்ணணும்? ஸோ இங்க வந்து ஒண்ணுமே இல்லை, yங்கிற இடத்துல வந்து ஒண்ணுமே இல்லை, அது 0ன்னு கூட நீங்க போட்டுக்கலாம். ஓகே ரைட், இப்போ பாருங்க இங்க பிளஸ் இருந்தா மைனஸ் ஆக்கணும், பிளஸ் இருந்தா மைனஸ் ஆக்கணும், அண்ட் மைனஸ் இருந்தா பிளஸ் ஆக்கணும், அண்ட் இங்க பிளஸ் இருக்கு மைனஸ் ஆக்கணும். ஓகே ரைட், இப்போ பாருங்க எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2y அப்படியே வந்துடும். அண்ட் இங்க மைனஸ் இசட், இங்க பிளஸ் 2z. அப்ப என்ன கிடைக்குது? பிளஸ் இசட், அதாவது பிளஸ் 2ல 1 போச்சுன்னா பிளஸ் இசட் தானே. அதனால அதுக்கப்புறம் 6ல 3 போச்சுன்னா 3. இப்போ அடுத்தது இதையும் நம்ம இதையும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் அப்படியே போட்டுக்க போறேன். ஸோ மைனஸ் 3x மைனஸ் 2y பிளஸ் 5z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12 வருது. ரைட், இப்போ இந்த ஈக்குவேஷன்ல பாருங்களேன் 3x இருக்கு, பட் இந்த ஈக்குவேஷன்ல x மட்டும் தான் இருக்கு. அப்ப இதையும் 3x மாத்தினா தான் நம்மளால அடிபட்டுச்சுன்னா y z இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஃப்ரேம் ஆகும். ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா இந்த த்ரோ அவுட்டா இந்த ஈக்குவேஷன் நான் 3ஆல வந்து பெருக்கிக்க போறேன். என்ன கிடைக்குது பாருங்க, தட் இஸ் 3x மைனஸ் 6z ஈக்குவல் டு 3 9ன்னு கிடைக்குது இல்லையா. இதை கொண்டு வந்துட்டு நம்ம இங்க போடலாம். ஓகே, அப்ப மூணாவது ஈக்குவேஷனை 3ஆல நான் பெருக்கிக்கிட்டேன், அதனால நான் கீழே போடுறேன். தட் இஸ் 3x. ஸோ இதுல வராது, இதுல 6 மைனஸ் 6z இஸ் ஈக்குவல் டு 9ன்னு வருது. இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணா நமக்கு x கல்லியும் ஜஸ்ட் கூட்டினா போதும். அப்ப பிளஸ் போட்டுக்கோங்க. ஓகே ரைட், இப்போ பாருங்க ஸோ இந்த இடத்துல மைனஸ் 3x பிளஸ் 3xக்கு கேன்சல் ஆயிடுது. இந்த இடத்துல பிளஸ் 0 தான் இருக்கு. அப்ப மைனஸ் 2y அப்படியே வந்துடும். பிளஸ் 5 மைனஸ் 6, அப்ப மைனஸ் 1z ஈக்குவல் டு மைனஸ் 12ல 9 போச்சுன்னா மைனஸ் 3, மைனஸ் 2y மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 வருதா. ஸோ எல்லாமே மைனஸ்ல இருக்கனால நான் த்ரோ அவுட்டா நான் பிளஸ் பண்ணிக்க போறேன். ஸோ பிளஸ் இதுவும் பிளஸ், அப்ப என்ன கிடைக்குது? ஸோ 2y பிளஸ் z இஸ் ஈக்குவல் டு 3. ஓகே, இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச இதை நம்ம 4ன்னு வச்சுக்கலாம், இதை நம்ம 5ன்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்க இது ரெண்டுலயுமே y z காமனா இருக்கனால நம்ம 4ம் 5ஐயும் எடுத்துக்கிட்டு அதை மைனஸ் பண்ணிக்கலாம். பாருங்க 2y பிளஸ் z இஸ் ஈக்குவல் டு 3, மறுபடியும் 2y பிளஸ் z இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ பார்த்த உடனே உங்களுக்கு தெரியுது இது ரெண்டையுமே இப்போ நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இது 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 எல்லாமே கழிஞ்சு 0 0ன்னு வருது. இது சமமாகுது. இந்த 2y பிளஸ் z ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறத நம்ம கிராஃப்ல குறிச்சோம்னா இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுவும் அதே லைனை தான் தரதுனால எல்லா ஒவ்வொரு இடமும் அது வந்து பொருந்துது. அதனால இதுக்கு எண்ணற்ற தீர்வுகள் இருக்கு. ஸோ இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா தீர்வுகளுடைய தன்மையை தானே கேட்டிருந்தாங்க. 0 என்பது 0க்கு சமம், இது ஒரு முற்றொருமை அப்படிதானே. அப்ப இது என்ன எழுதுவீங்க? 0 சமம் 0 என்பது முற்றொருமை. எனவே இந்த சமன்பாட்டு தொகுப்பிற்கு எண்ணற்ற தீர்வுகள் உண்டு. அந்த லைன்ல எல்லா இடத்துலயுமே அது வந்து பொருந்தும். அதனால எண்ணற்ற தீர்வுகள், இது எல்லாமே சொல்யூஷனா இருக்கும். ஒருவேளை இப்படி வரைஞ்சிருந்தா இது எல்லாமே அதுக்கான சொல்யூஷனா இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். 2y plus z is equal to 3 into minus x plus 1 minus x plus 3y minus z is equal to minus 4 3x plus 2y plus z is equal to minus 6 அப்படின்னு கொடுத்துட்டு தீர்வுகளினுடைய தன்மையை தான் கேட்கறாங்க. x y z பத்தி எழுதுன்னு அவங்க சொல்ல கிடையாது, கண்டுபிடிக்க சொல்ல கிடையாது. ரைட், இப்போ இதுல பாருங்க இந்த ஈக்குவேஷனும் இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நமக்கு என்ன மாதிரியான ஃபார்மேட் தெரியுதுன்னா தட் இஸ் x plus y plus z அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜெனரல் ஃபார்ம் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் பாருங்களேன், அப்படி இல்ல y z இங்க இருக்கு, பட் x ஆனது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு. சோ அதை நம்ம என்ன பண்ணணும், இப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த பக்கம் கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட். சோ நம்ம என்ன பண்ண போறோம், இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இப்படி எழுத போறோம். தட் இஸ் 2y plus z is equal to இதை உள்ள பெருக்கிக்கோங்க. 3 into minus x minus 3x plus 4 3 3.
ஓகே ரைட். இப்போ நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். தட் இஸ் 2y plus z. இப்போ இந்த -3z இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 3x வந்து பிளஸ் ஆயிடும். அப்போ இங்க பிளஸ் போட்டுக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 3 ஆயிடுது. ரைட். இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2, இது ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகே ரைட். பார்த்த மாத்திரத்திலே நமக்கு ஒன்று இங்க தெரியுது பாருங்க. இங்க 3x plus 2y plus z. இது எங்க இருக்கு? இங்க கீழே தேர்ட் ஈக்குவேஷன்லயும் இருக்கு. ரைட். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஈக்குவேஷனையும் எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. தட் இஸ் என்ன கிடைக்குது? 3x plus 2y plus z is equal to 3. அடுத்தது இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்க போறீங்க. ஸோ அதை இங்க போட்டுக்கோங்க. தட் இஸ் 3x plus 2y plus z is equal to -half. ரைட். இப்போ இது ரெண்டும் என்ன பண்ணா நமக்கு சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் மைனஸ் பண்ணா. ஸோ இது த்ரோ அவுட்டா மைனஸால பெருக்கிக்கோங்க. ஸோ பிளஸ் இருந்த மைனஸ், பிளஸ் இருந்த மைனஸ், அண்ட் மைனஸ் இருக்கு. அப்போ பிளஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணலாம். இப்போ பாருங்க 3x minus 3x, 2y minus 2y, z மைனஸ் எல்லாமே கேன்சல் ஆயிடுது. ஓகே, இங்க என்ன கிடைக்குது? 3 plus 1 கீழ் 2. இப்போ இது நம்ம ஜென்ரலா எடுக்கலாம். இது கீழே 1 இருக்கு. அப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2. ஸோ 3 2 6 plus 1. இப்போ 6ஐயும் 1ஐயும் கூட்டிங்கன்னா 7 கீழ் 2. தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 2 கொண்டு வந்து இங்க பெருக்குங்க. அப்போ 0 சமம் 7. ஸோ எங்கேயுமே 0 என்பது 7க்கு சமமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. தட் மீன்ஸ் 0 சமம் 7 என்பது பொருளற்றதுன்னு எழுதிட்டு, எனவே சமன்பாட்டு தொகுப்பிற்கு தீர்வுகள் இல்லை அப்படின்னு எழுதிருங்க. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். y plus z by 4 சமம் z plus x by 3 சமம் x plus y சமம் 2 அப்படின்னு கொடுத்துட்டு, அடுத்த ஈக்குவேஷனா x plus y plus z is equal to 27ன்னு கொடுத்துட்டு தீர்வுகளின் தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ரைட். இதுல பாருங்க இங்கேயும் 2 இடத்துலயுமே சமம் இருக்கு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இதையும் எடுத்து சமப்படுத்தலாம். அடுத்து மறுபடியும் இதையுமோ அல்லது இதையோ எடுத்து சமப்படுத்தி நம்ம ஒரு 2 ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் அப் பண்ணலாம். ஓகே ரைட். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் எடுத்துக்கிறோம். தட் இஸ் என்ன கிடைக்குது பாருங்க, y plus z by 4 சமம் என்ன கிடைக்குது? z plus x divided by 3 இருக்கு. சரி, இப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த 3 இங்க போய் பெருக்கிக்கிறோம். தட் இஸ் 3 into y plus z is equal to 4 into z plus x. இப்போ பாருங்க உள்ள பெருக்குங்க. 3y plus 3z is equal to 4z plus 4x. இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வாங்க. தட் இஸ் 3y plus 3z minus 4z minus 4x சமம் 0. இப்போ xல இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. minus 4x. அப்போ பிளஸ் 3y இருக்கு. அப்போ பிளஸ் 3y. அடுத்து மைனஸ் 4ல பிளஸ் 3z போச்சுன்னா மைனஸ் 1z ஈக்குவல் டு 0. ஓகே, இதை நான் அப்படியே மைனஸால பெருக்கிக்கிறேன். தட் இஸ் 4x மைனஸ் 3y பிளஸ் z ஈக்குவல் டு 0. இது நம்மளுடைய ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் எடுத்துட்டு நம்ம இதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணலாம். தட் இஸ் y plus z divided by 4 சமம் x plus y by 2. ரைட். இப்போ வேணும்னா நீங்க இது ரெண்டையும் கூட எடுத்துக்கலாம். இதையும் கூட எடுத்துட்டு பண்ணலாம். பட் நான் இதை எடுத்திருக்கேன். ரைட். இப்போ பாருங்க. ஸோ இந்த 4 கொண்டு போயிட்டு இங்க பெருக்குங்க. இந்த 2 கொண்டு போயிட்டு இங்க பெருக்குங்க. அப்போ 2 into y plus z is equal to 4 into x plus y. ஸோ இப்போ எக்ஸ்பென்ஷன் கொடுங்க. 2y plus 2z is equal to 4x plus 4y. இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ 2y plus 2z minus 4x minus 4y equal to 0. இப்போ இதை எக்ஸை முன்னாடி எழுதிக்கோங்க. 4x அப்புறம் y பாருங்க மைனஸ் 4 இருக்கு, இங்க பிளஸ் 2 இருக்கு. அப்போ மைனஸ் 2y பிளஸ் 2z மட்டும் இருக்கு, அதை போட்டுக்கோங்க. இப்போ த்ரோ அவுட்டா மைனஸ் எல்லாம் பெருக்கிக்கோங்க. என்ன கிடைக்குது? 4x பிளஸ் 2y. இந்த பிளஸ் மைனஸ் ஆயிட்டு மைனஸ் 2z is equal to 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கோங்க. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கணும். இப்போ நான் பாருங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல பிளஸ் z இருக்கு, அதே போல தேர்ட் ஈக்குவேஷன்லயும் பிளஸ் z இருக்கு. அப்போ நம்ம அது ரெண்டையுமே கம்பேர் பண்ணா நம்மளால ஸோ ஏதோ xyல நம்ம கொண்டு வர முடியும். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் எழுதுறேன். 4x மைனஸ் 3y பிளஸ் z ஈக்குவல் டு 0. அதே போல தேர்ட் ஈக்குவேஷனையும் நான் எழுதிக்கிறேன். தட் இஸ் x பிளஸ் y பிளஸ் z ஈக்குவல் டு 27. ரைட். இப்போ இது ரெண்டுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணா இங்க பாருங்க மைனஸ் போடுங்க, மைனஸ் இங்க போடுவோங்க. அப்போ இங்கேயும் போட்டோம்னா இது ரெண்டு கேன்சல் ஆகும். அதுக்காக தான் மைனஸ் பண்றோம். இப்படி வந்துருது. இப்போ 4ல 1 போச்சுன்னா 3x மைனஸ் 3 மைனஸ் 1 மைனஸ் 4y சமம் மைனஸ் 27ன்னு வந்துருது. ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணலாம். பட் கம்பேர் பண்ணும்போது பாருங்க இங்க மைனஸ் 2z இருக்கு, இங்க பிளஸ் ஒரே ஒரு z இருக்கு. அப்ப இதை த்ரோ அவுட்டா நம்ம என்ன பண்ணணும்? 2ஆல பெருக்கிக்கணும். பெருக்குனா நம்மளால இதையும் கம்பேர் பண்ண முடியும் தானே. சரி, அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? நான் இந்த 3வது ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அந்த 3வது ஈக்குவேஷனை முதல்ல 2ஆல பெருக்கிக்கிறேன். என்ன வரும் பாருங்க. ஸோ இது 2ஆல பெருக்கும்போது 2x பிளஸ் 2y பிளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 27 2 54. ஓகே, இப்போ இதை அங்கே எழுதிக்கிறேன். 2x பிளஸ் 2y பிளஸ் 2z is equal to 54. ஓகே, இப்போ நம்ம 2வது ஈக்குவேஷன் போடலாம். ரைட். என்ன வருது பாருங்க, 4x plus 2y minus 2z equal to 0. ஓகே, இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. அதனால நம்ம இதை ஜஸ்ட் கூட்டினா போதும். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்றோம்? இது ரெண்டையும் இப்படி போட்டோம்னா இது ரெண்டையும் மட்டும் கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்குது? 6x plus 4y சமம் என்ன கிடைக்குது? 54 கிடைக்குது. இது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வச்சுக்கலாம்.
இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4 இந்த ஈக்குவேஷன் நம்பர் 5 பாருங்களேன். x y அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் x y ல தான் இருக்கு. அப்ப இத ரெண்டையும் எடுத்து நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு x y ஆன்சர் கிடைக்கும் தானே. சோ அதனால நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா சோ 4th ஈக்குவேஷன் எழுதிக்க போறேன். என்ன இருக்குது? தட் இஸ் 3x 4y சமம் -27. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 5வது ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதையும் எழுதிக்கோங்க. தட் இஸ் 6x 4y ஈக்குவல் டு 54. ஸோ இது ரெண்டுலையுமே பாருங்களேன். ஸோ +4 -4 இருக்கு. அப்போ ஜஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணாலே போதும். ஸோ இப்போ நம்ம ரெண்டுமே ஆட் பண்ண போறோம். பாருங்க, இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ என்னது? 6 3 9x சமம். இப்போ 54ல 27 போச்சுன்னா 27. அப்போ x சமம் 27/9 தட் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ x ஈக்குவல் டு நமக்கு என்னன்னு கிடைக்குது? 3 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கிடைச்சிருது. ரைட். இப்போ இந்த x ஈக்குவல் டு 3 இந்த 4வது ஈக்குவேஷன்ல போட்டா நமக்கு y கிடைக்கும் தானே. அப்போ x சமம் 3 4ல் பிரதியிட. ஸோ 4ல் பிரதியிட்டு பாருங்க. தட் இஸ் 4வது ஈக்குவேஷன் 3x 4y சமம் -27. இப்போ x சமம் 3 போடுங்களா. 3 பெருக்கல் 3 -4y சமம் -27. ஸோ 3 3 9 ஆயிடுது. அப்போ 9 -4y சமம் -27. அப்போ -4y சமம் -27 -9. ஸோ தட் இஸ் -36. ரெண்டு பக்கமும் மைனஸ் இருக்கறனால நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ பிளஸ் ஆயிடுது. அப்போ y சமம் 36/4 தட் இஸ் ஈக்குவல் டு ஸோ 9 36. அப்போ yக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு நமக்கு 9 அப்படின்ட்டு. ஸோ x சமம் 3 y சமம் 9 வந்து நம்ம என்ன பண்றோம்னா 1வது ஈக்குவேஷன்ல போட்டோம்னா நமக்கு z ஓட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ அதனால 1ல் பிரதியிடன் போட்டேன். இப்போ நம்ம சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கலாம். தட் இஸ் 4x - 3y plus z is equal to 0. இப்போ xக்கு பதிலா 3 போடுங்க. ஸோ 4 பெருக்கல் 3 -3 பெருக்கல் yக்கு பதிலா 9 போட்டுக்கோங்க. பிளஸ் z is equal. இப்போ 12 - 3 27 plus z is equal to 0. அப்போ -27ல 12 போச்சுன்னா நமக்கு -15 கிடைக்குது. ஸோ அப்போ இங்க -15 plus z சமம் 0. அப்போ z சமம் என்னது? -15 அந்த பக்கம் போச்சுன்னா +15. அப்போ z ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு 15. இப்போ நம்ம சொல்யூஷன் எப்படி எழுதணும்? தட் இஸ் x சமம் 3 y சமம் 9 அண்ட் z சமம் 15. அவங்க தன்மை தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இது ஒவ்வொன்றுக்குமே எக்ஸுக்கு 3 தான், ஒய்க்கு 9 தான் அண்ட் ஜெட்டுக்கு 15 தான். இதுதான் அதனுடைய சொல்யூஷனாவே கிடைக்குது. இதுதான் அதனுடைய தன்மையாகவும் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 3. தாத்தா, தந்தை மற்றும் வாணி ஆகிய மூவரின் சராசரி வயது 53. தாத்தாவின் வயதில் பாதி, தந்தையின் வயதில் 1/3 பங்கு மற்றும் வாணியின் வயதில் 4/1 பங்கு ஆகியவற்றின் கூடுதல் 65. 4 ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது வாணியின் வயதை போல் 4 மடங்கு எனில் மூவரின் தற்போதைய வயதை காண்க. என்ன கொடுத்திருக்காங்க? தாத்தா, தந்தை மற்றும் வாணி இவங்களுடைய 3 வயதினுடைய சராசரி வந்து 53 அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. ஸோ நான் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல இப்போ வந்து அந்த தாத்தாவினுடைய வயதை நானாவே இப்போ என்ன எடுத்துக்கிறேன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அதே போல தந்தையினுடைய வயதை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது வாணியினுடைய வயதை நான் ஜெட்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் இந்த 3 பேர்த்தனுடைய சராசரி வயது அப்படிங்கிறாங்க. நமக்கு தெரியும் இப்போ 1 2 3 இதனுடைய சராசரின்னு கேட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? 1 + 2 + 3 போட்டு மொத்தம் எத்தனை நம்பர்ஸ்? 3 நம்பர்ஸ். அதெல்லாம் நம்ம டிவைட் பண்ணி ஸோ 6/3 சமம் 2 இப்படி கண்டுபிடிப்போம் இல்லையா? அந்த மெத்தடாலஜில நம்ம இப்போ இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ தாத்தா வயது, தந்தை வயது, வாணி வயதை நம்ம போட்டு கூட்டி ஸோ அதை 3ஆல டிவைட் பண்ணா அது எதுக்கு சமம்னு அவங்க சொல்றாங்க? 53க்கு சமம்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 53. அப்போ இந்த 3 இங்கே கொண்டு வந்துருங்க. தட் இஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட். இங்கே வகுத்தில் இருக்கிறது அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கலா மாறிடும். ஸோ 53 × 3 எவ்வளோ கிடைக்குது? ஸோ 159 கிடைக்குது. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 கொடுத்துக்கோங்க. தாத்தாவின் வயதில் பாதி அப்படிங்கிறாங்க. ஸோ தாத்தாவின் வயதை நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம்? ஸோ எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் இல்லையா? அதில் பாதி அப்படின்னா ஸோ x/2 அவ்வளோதானே. ஸோ அதான் நான் இங்கே போட போறேன். தட் இஸ் தாத்தாவின் வயதின் பாதிங்கிறது x/2. தந்தையின் வயதில் 1/3 பங்கு. ஸோ அது என்னது? தந்தையுடைய வயது என்ன? y. அதுல 1/3 பங்கு. பாருங்க, அதான் நான் எழுதியிருக்கேன் 1/3 பங்கு. ஸோ தந்தையோட வயது நம்ம என்ன ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தோம்? y. அப்போ y-ல 1/3 பங்கு. அப்போ y × 1/3 தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? y/3. வாணியின் வயதில் 4/1 பங்கு. வாணியோட வயசை நம்ம என்ன எடுத்திருக்கோம்? z-ன்னு எடுத்திருக்கோம். ஸோ z-ல 4/1 பங்கு அப்படிங்கிறாங்க. அப்போ எப்படி எழுதலாம்? தட் இஸ் ஈக்குவல் டு z-ல 4/1 பங்கு. தட் இஸ் ஈக்குவல் டு என்ன? z/4. இப்போ இந்த தாத்தாவில் வயது பாதி, அடுத்தது தந்தையினோட வயதுல 1/3 பங்கான இது, அடுத்தது வாணியின் வயதில் 4/1 பங்கு. இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்? கூட்டணும். அப்படி கூட்டினா அது 65க்கு சமம்னு சொல்றாங்க. ஸோ அதை நம்ம இங்க போட்டுக்கலாம். தட் இஸ் என்ன இருக்கு பாருங்க? தட் இஸ் x/2 plus y/3 plus z/4. இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன கிடைக்குது? நமக்கு 65 கிடைக்குது. ரைட். ஓகே, இப்போ எல்சிஎம் எடுங்க. 2 3 4க்கு எல்சிஎம் எடுங்க. எப்படி வரும் பாருங்க? தட் இஸ் இப்போ 2 எடுங்க. தட் இஸ் 1 3 2 2 4. அடுத்தது என்ன? மறுபடியும் 2 தான் எடுக்கணும். ஸோ தட் இஸ் 1 3 1ன்னு வருது. அடுத்தது இனி இருக்கிறது 3 தான். ஸோ அப்போ 1 1 1. ஸோ 1 1 1 வர வரைக்கும் போட்டா ஸோ இதை 3யுமே பெருக்கணும், நமக்கு எல்சிஎம் கிடைச்சிடும். 2 2 4 4 3 12. ஸோ அப்போ இங்க என்ன நமக்கு தெரியும்? ஸோ 12ங்கிறத எல்சிஎமா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்க 12 வரணும் அப்படின்னா இதை 6ஆல பெருக்கணும். அப்பதான் 12 ஆகும். அப்போ இதையும் 6ஆல பெருக்கணும். இதை என்ன பண்ணணும்? 4ஆல பெருக்கணும். அப்போ இதையும் 4ஆல பெருக்கணும். இதை
நான் 12 3ஆல பெருக்கணும். அப்ப அதே போல இங்கேயும் 3ஆல பெருக்கணும். ஓகே, இப்ப பாருங்க 6x போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 4y போட்டுக்கோங்க பிளஸ் 3z. ஓகே, இது எதுக்கு சமமா இருக்கு? 65க்கு சமமா இருக்கு. அப்ப எப்படி போடுவீங்க? தட் இஸ் 6x பிளஸ் 4y பிளஸ் 3z சமம் 65. இந்த 12 மேல போயிடுச்சுன்னா பெருக்கல் ஆயிடும். ஸோ 12. ஸோ 65 12ஆல இங்க பெருக்கி போட்டுருக்கோம் பாருங்க. என்ன கிடைக்குது? 780 கிடைக்குது. அப்ப இது இங்க போட்டுக்கோங்க 780. ஸோ என்ன வருது? 6x பிளஸ் 4y பிளஸ் 3z என்பது 780க்கு சமம். இது வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். 4 ஆண்டுகளுக்கு முன் அப்படின்ட்டாங்க. நான் தான் இங்க போட்டிருக்கேன் 4 ஆண்டுகளுக்கு முன். ஸோ தாத்தாவோட வயது எப்படி இருக்கும்? தட் இஸ் எக்ஸ் வந்து தற்போதைய வயது அப்படின்னு எடுத்துட்டோம்னா 4 ஆண்டுக்கு முன்னாடி வந்து x மைனஸ் 4ஆக தான் இருக்கும். நெக்ஸ்ட் அதே போல அவங்க என்ன சொல்றாங்க? வாணியின் வயது அப்படிங்கிறாங்க. ஸோ வாணியின் வயதும் வந்து நம்ம தற்போது ஜட்னு எடுத்துட்டோம். அப்போ 4 ஆண்டுக்கு முன்னாடி ஜட் மைனஸ் 4ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்ப 4 ஆண்டுக்கு முன்னாடி தாத்தாவின் வயதானது ஸோ வாணியின் வயதை போல 4 மடங்கு அப்படிங்கிறதுனால தான் 4 போட்டு பெருக்கிக்கிட்டேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு இதுல ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் அப் ஆயிடும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 4 ஸோ சமம் 4z மைனஸ் 4 16. சரி, இப்போ இந்த பக்கம் வந்து எக்ஸ் z வச்சுக்கோங்க. இந்த பக்கம் கான்ஸ்டன்டா எடுத்து போயிடுங்க. அப்ப 4z இங்க கொண்டு வந்துருங்க. இந்த மைனஸ் 4 இங்க கொண்டு போயிடுங்க. என்ன நடக்குது பாருங்க? தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 4z ஈக்குவல் டு மைனஸ் 16 பிளஸ் 4 என்ன கிடைக்குது? ஸோ மைனஸ் 12. ஸோ எக்ஸ் மைனஸ் 4z. இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். கொஸ்டின் என்ன கேட்கறாங்க? மூவரின் தற்போதைய வயதை காண்க அப்படிங்கிறாங்க. தட் இஸ் எக்ஸ் என்ன, ஒய் என்ன, இசட் என்ன, இதுதான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம கிட்ட டோட்டலா 3 ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது, அப்புறம் செகண்ட் ஈக்குவேஷன் இங்க இருக்கு, அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் இங்க இருக்கு. இப்போ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் ஒய் இசட் கிடைச்சிரும் தானே? ஓகே, இப்போ பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க. தட் இஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 159 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கிடைச்சிருந்தது? தட் இஸ் இங்க கிடைச்சது இல்லையா? தட் இஸ் 6x பிளஸ் 4y பிளஸ் 3z இஸ் ஈக்குவல் டு 780. இது வந்து நம்மளுடைய செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் என்ன கிடைச்சது? x மைனஸ் 4z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12. இல்ல ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன் எக்ஸும் இசட்டும் வச்சிருக்கக்கூடிய இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன் தான். ரொம்ப சிம்பிளா இருக்கு. இப்போ பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எக்ஸ் ஒய் இசட் இருக்கு, அதே போல செகண்ட்லி எக்ஸ் ஒய் இசட் இருக்குது. அப்ப இந்த ரெண்டுல இருந்துமே நம்ம ஜஸ்ட் இந்த எக்ஸ் இசட்டும் வர மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டா நமக்கு ஈஸி தானே? ஸோ அதுதான் நான் இப்போ பண்ண போறேன். தட் இஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்க போறேன். தட் இஸ் என்னது? ஸோ இந்த 1வது ஈக்குவேஷன் 2வது ஈக்குவேஷன் எடுத்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அதுல நிச்சயமா ஒய்ங்கிற டேர்ம் இருக்கக்கூடாது. அப்போ ஒய்ங்கிற டேர்ம் இருக்கக்கூடாதுன்னா இந்த ஈக்குவேஷனை த்ரோ அவுட்டா நம்ம 4ஆல பெருக்கணும் தானே? அப்படின்னா தானே இந்த 4y வரும். அப்புறம் இதையும் கழிச்சாதான் இது அடிபட்டு போய் நமக்கு எக்ஸும் இசட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அதை 3 ஈக்குவேஷனோட வச்சு கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம எக்ஸுக்கும் இசட்டுக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சோம். அப்புறம் நம்ம ஒய்க்கு வந்து வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகே, இது போடும்போது உங்களுக்கு புரியும். இப்போ கேட்கும் போது தான் கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்க போறேன்? தட் இஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் முதல்ல நான் 4ஆல பெருக்கிக்கிறேன். என்ன கிடைக்குது பாருங்க? தட் இஸ் 4x பிளஸ் 4y பிளஸ் 4z இஸ் ஈக்குவல் டு 4ஆல பெருக்குனீங்கன்னா தட் இஸ் 159 4ஆல பெருக்குங்க. என்ன கிடைக்குது? 9 36 5 20 23 ஸோ 2 கிடைக்குது. ஸோ 4 2 6 636. ரெண்டாவது ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? அந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் அப்படியே நம்ம வந்து போட்டுக்கலாம். என்ன கிடைக்குது பாருங்க? தட் இஸ் 6x பிளஸ் 4y பிளஸ் இங்கே 3z சமம் 780. ரைட், இது ரெண்டையும் போட்டாச்சு. இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணா நமக்கு வந்து ஒய்ங்கிறது அடிப்படும்? ஜஸ்ட் மைனஸ் பண்ணா போதும். ஸோ அப்போ நம்ம இதை மைனஸ் பண்ண போறோம். தட் இஸ் இது பிளஸ் இருந்தா மைனஸா மாத்திருங்க. பிளஸ்னா இங்க மைனஸ் அண்ட் இங்க பிளஸ்னா மைனஸ் அண்ட் இங்க பிளஸ்னா இது மைனஸ். அப்போ என்ன ஆகும்? 4y மைனஸ் 4y கெட் கேன்சல். அப்போ என்ன கிடைக்குது? 4 மைனஸ் 6 4 6 போச்சுன்னா எவ்வளோ? மைனஸ் 2. ஸோ அப்போ மைனஸ் 2x போட்டுக்கோங்க. பிளஸ் 0y போட தேவையில்லை. அடுத்தது என்ன இருக்கு? பிளஸ் 4 மைனஸ் 3 4 3 போச்சுன்னா 1. அப்போ பிளஸ் ஒரு இசட் இஸ் ஈக்குவல் டு இப்போ 780ல 636 போனுச்சுன்னா எவ்வளோன்னு பாருங்க. தட் இஸ் 10ல் 6 போச்சுன்னா 4 7ல் 3 போச்சுன்னா 4 7ல் 6 போச்சுன்னா 1 அப்போ 144. அப்போ 144 போட்டுக்கோங்க. இதுல பெருசு மைனஸ் 780 தான். அப்போ மைனஸ் 144. அப்போ நமக்கு இங்க பாத்தீங்கன்னா த்ரோ அவுட்டா மைனஸால பெருக்குங்க. என்ன கிடைக்குது? 2x மைனஸ் இசட் ஈக்குவல் டு பிளஸ் 144 கிடைக்குது. இது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷனையும் இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க எக்ஸ் இருக்கு, பட் இங்க வந்து 2x இருக்கு. இங்க மைனஸ் 4z இருக்கு, இங்க வெறும் ஒரு z இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இதை த்ரோ அவுட்டா 2ஆல நம்ம பெருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்? இது 2x அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த x-க்கு கேன்சல் பண்ணலாம். ஸோ கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். தட் இஸ் மூணாவது ஈக்குவேஷனை நான் 2ஆல பெருக்க போறேன். என்ன கிடைக்குது பாருங்க? ஸோ 2x மைனஸ் 8z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 24. அப்ப என்னது? அடுத்தது இருக்குது ஃபோர்த் ஈக்குவேஷன். ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து 2x. அப்ப அதை நம்ம இங்க எழுதலாம். தட் இஸ் 2x மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு 144. ரைட், இப்ப பாருங்க, இது 4வது ஈக்குவேஷன் நீங்க போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் எதை பண்ணா இந்த 2x கழியும். ஸோ மைனஸ் பண்ணா. ஸோ அதுதான் இப்போ நான் பண்ண போறேன். தட் இஸ் இதை த்ரோ அவுட்டா மைனஸால பெருக்குங்க. மைனஸ் ஆகும். மைனஸ் இருக்கு, அப்போ இங்க பிளஸ் ஆயிடுது. இங்க பிளஸ் இருக்கு, ஸோ மைனஸ் ஆயிடுது. இப்போ என்ன நடக்கும் பாருங்க? இதுக்கு கெட் கேன்சல். அப்ப மைனஸ் 8ல் ஒரு z போச்சுன்னா மைனஸ் 7z தட் இஸ் ஈக்குவல் டு அப்போ மைனஸ் 24
இங்கே போடுறேன். 24 கூட 144 கூட்டுங்க என்ன கிடைக்குது? 8, 6, 168. ஸோ மைனஸ் 168ன்னு கிடைக்குது. அப்போ என்ன ஆகுது? தட் இஸ் -7z is equal to -168ன்னா ரெண்டு பக்கமும் பிளஸ் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன கிடைக்குது? ஸோ z is equal to 168/7. ஸோ ஒரே 7ன்னு வருது. அடுத்தது இங்கே 2 14, ஸோ மிச்சம் 28, ஸோ 4 28. அப்போ z is equal to என்னன்னு கிடைக்குது? 24. தட் இஸ் வாணியினுடைய வயசு என்னது? 24. ஓகே, அப்போ z equal to 24 நம்ம வந்து 4ல பிரதிடலாம். ஸோ 4 வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. மைனஸ் z போட்டாலே போதும். அதனால டேரக்டா 24 போட்டா நமக்கு ஆன்சர் வந்துடும். அதனால நான் என்ன பண்ண போறேன்? ஸோ 4வது ஈக்குவேஷன் என்னது? 2x minus z is equal to 144 தானே. ஸோ அப்போ 2x போட்டுக்கோங்க. மைனஸ் zக்கு பதிலாக -24 சமம் 144. தட் இஸ் 2x சமம் 144 பிளஸ் 24. ஸோ ரெண்டையும் கூட்டுங்க என்ன கிடைக்குது? ஸோ 8, 6, 1. அப்போ 168. எக்ஸ் சமம் 168. அப்போ எக்ஸ் என்ன கிடைக்குது? தட் இஸ் 168/2. அப்போ 2ஆல் அடிங்க. ஸோ 1 2 2, இங்கே 8 2 16, 4 2 8. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு என்ன கிடைக்குது? 84. அப்போ தாத்தாவினுடைய வயது என்னது? 84ன்னு கிடைக்குது. நம்மளுக்கு இப்போ எக்ஸ் 84 கிடைச்சிருச்சு. அடுத்து ஜட்டும் 24 கிடைச்சிருச்சு. ஓகே, நம்ம எந்த ஈக்குவேஷன்ல போட்டா நமக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 159. சரி, இப்போ பாருங்க எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணோம்? 84 பிளஸ் ஒய்க்கு பதிலாக தெரியாது அப்படி வச்சுக்கோங்க. இசட்டுக்கு பதிலாக 24 சமம் 159. அப்போ ஒய்யை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. ஸோ 159. இப்போ 84யும் 24யும் இங்கே கொண்டு வந்துருங்க. ஸோ அப்போ 108ஆல நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ கழிக்கலாம். ஸோ 108ஆல கழிச்சிங்கன்னா என்ன வருது பாருங்க. ஸோ 159 108ஆல கழிங்க. தட் இஸ் 1. ஸோ 15ல் 10 போச்சுன்னா 5. ஸோ 51. அப்போ ஒய்யினுடைய வயசு என்ன கிடைக்குது நமக்கு? தட் இஸ் 51 கிடைக்குது. இதுதான் நமக்கு ஸோ தந்தையினுடைய வயதாக இருக்கிறது. ஸோ எனவே தாத்தாவின் வயது எக்ஸ் சமம் 84, தந்தையின் வயது ஒய் சமம் 51, வாணியின் வயது z சமம் 24. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 4. ஒரு மூவிலக்க எண்ணில் இலக்கங்களின் கூடுதல் 11. இலக்கங்களை இடமிருந்து வலமாக வரிசை மாற்றினால் புதிய எண் பழைய எண்ணின் 5 மடங்கை விட 46 அதிகம். 10ஆம் இட இலக்கத்தின் 2 மடங்கோடு 100ஆம் இட இலக்கத்தை கூட்டினால் 1ஆம் இட இலக்கம் கிடைக்கும் எனில் அந்த மூவிலக்க எண்ணை காண்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க? மூவிலக்க எண். மூவிலக்க எண் அப்படின்னா பாருங்க, 3 டிஜிட் நம்பர்னு சொல்லுவோம். தட் இஸ் 1கள் 10கள் 100கள். இந்த இடத்துல ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்கும், ரைட் தானே? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 236ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1ஆம் இடத்துல 6, 10ஆம் இடத்துல 3, அடுத்து 100ஆம் இடத்துல 2 இருக்கு. சரி, அப்ப நம்ம அதை என்ன எடுக்கணும்னா எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. ரைட், இப்போ இந்த மூவிலக்க எண் எப்படி இருக்கும்னா எக்ஸ் ஒய் இசட் பக்கம் பக்கமா வர மாதிரி இருக்கும். தட் இஸ் 236 நான் சொன்னேன்னா. ரைட், அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா இலக்கங்களினுடைய கூடுதல் 11 அப்படிங்கிறாங்க. இலக்கங்கள் இதுல என்னது? 2 3 6. இந்த 3ஐயும் நம்ம கூட்டணும். அப்ப 2 3 6 இதை கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது? 11 கிடைக்குது. இதை 3ஐயும் கூட்டினா 11 கிடைக்கணுமா? அப்படி ஒரு டிஜிட் நம்ம வந்து மூவிலக்க எண்ணா எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, அப்ப இந்த மூவிலக்க எண்ணை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா பாருங்க. ஸோ 100ல எக்ஸ், அப்ப 100ல எக்ஸ், அடுத்தது 10ல ஒய், அடுத்தது 1கள்ல ஜெட் இருக்கு. இதை 3ஐயும் கூட்டினா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 236 வரணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்ப அந்த மூவிலக்க எண் எப்படி இருக்கும்? எந்த ஃபார்மேட்ல இருக்கும்? தட் இஸ் 100x பிளஸ் 10y பிளஸ் இசட்ன்னு இருக்கும். ரைட், அதன் பின்ன அந்த இலக்கங்களினுடைய கூடுதல். இலக்கங்கள் இதுல என்னது? எக்ஸ் ஒய் இசட். இதை 3ஐயும் நம்ம கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கணும்? தட் இஸ் ஈக்குவல் டு 11 கிடைக்கணும். ஸோ இலக்கங்களை இடமிருந்து வலமாக வரிசை மாற்றினால் அப்படிங்கிறாங்க. இலக்கங்கள் என்னது? 1கள் 10கள் 100கள் இருக்கு. அதுல நான் எக்ஸ் ஒய் இசட்னு சொல்லி போட்டேன். இதை வந்து நம்ம வந்து இடமிருந்து வலமாக மாத்தணும்னா இப்படி இருக்கிறத ஸோ இப்படி மாத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? தட் இஸ் இந்த எக்ஸ் ஆனது இங்க வந்துடும். ஸோ இங்க எக்ஸ், இந்த ஜெட் ஆனது இங்க வந்துடும். இந்த ஒய் அப்படியே தான் இருக்கும். சரியா? அப்ப நம்ம என்ன எழுதலாம்? தட் இஸ் இந்த இடத்துல ஜெட்னு மாறும், இங்க ஒய் இருக்கும், இங்க எக்ஸ் இருக்கும். ரைட், அப்படி கிடைக்கிறது தான் புதிய எண். புதிய எண் அப்ப எப்படி இருந்திருக்கும்? தட் இஸ் 100 இசட் பிளஸ் 10y பிளஸ் எக்ஸ் தானே இருந்திருக்கும். ஸோ அதான் நான் இங்க எழுதுறேன். தட் 100 இசட் பிளஸ் 10y பிளஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறோம். சரி, அப்படி அந்த 100 இசட் 10y பிளஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழைய எண்ணை 236ல போட்டீங்கன்னா புதிய எண் என்னவா மாறி இருக்கும்னா தட் இஸ் இங்க வந்து 6, இங்க 3, இங்க 2. தட் இஸ் 632 தான் மாறி இருக்கும். ஆக்சுவலா இதை நம்ம வந்து என்ன எடுத்திருந்தோம்? தட் இஸ் 236ன்னு எடுத்திருந்தோம். அப்ப இது அப்படியே மாறிச்சுன்னா 632 தானே வரும். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்படி கிடைக்கக்கூடிய அந்த புதிய எண் 632 ஆனது எப்படி இருக்குன்னா பழைய எண்ணான 236 கூட 5ஆல பெருக்கி, அதான் இங்க 5 மடங்கை விட பெருக்கி 46 அதிகம் அப்படின்னா கூட்டிக்கணும், 46 கூட்டிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ரைட், இதை நம்ம இந்த மாதிரியான ஃபார்மேட்ல போடலாம். பாத்தீங்கன்னா எப்படி எழுதணும்? தட் இஸ் 632க்கு பதிலா நமக்கு என்ன தெரியும்? இந்த எண். அப்ப 100 இசட் பிளஸ் 10y பிளஸ் எக்ஸ்ங்கிறது எதுக்கு சமமா இருக்குன்னா 5 பெருக்கல் இந்த எண்ணுக்கு, அதாவது 100x பிளஸ் 10y பிளஸ் இசட்டுக்கு சமம் பிளஸ் 46க்கு சமம்னு சொல்றாங்க. இது அப்படியே எழுதிக்கலாம். இப்ப அதான் எழுதியிருக்கேன். 100 இசட் பிளஸ் 10y பிளஸ் எக்ஸ் சமம் 5 மடங்கு அப்படிங்கிறனால 5 பெருக்கல் 100x பிளஸ் 10y பிளஸ் இசட் 46 அதிகம் அப்படிங்கிறனால 46 கூட்டிக்கிட்டாச்சு. ரைட், இப்ப இது பாருங்க ஒரு பெரிய ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து சுருக்கலாம். எப்படி எடுத்துக்கோம்? தட் இஸ் 100 இசட் பிளஸ் 10y பிளஸ் எக்ஸ் சமம். இப்ப 5ஆல பெருக்குங்க 500x பிளஸ் 50y
பிளஸ் 5z பிளஸ் 46 கிடைக்குது. ரைட், இப்போ எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. தட் இஸ் 100z பிளஸ் 10y பிளஸ் எக்ஸ். இந்த 500 இந்த பக்கம் கொண்டு வாங்க. மைனஸ் 500x மைனஸ் 50y மைனஸ் 5z சமம். இப்போ இந்த 46 மட்டும் அதை அங்கேயே வச்சுக்கோங்க. ஸோ 46. ரைட், இப்போ பாருங்க 100z இருக்கு, இங்க 5z இருக்கு. அப்போ 100ல 5 போச்சுன்னா 95z பிளஸ் இங்க 10y இருக்கு, இங்க மைனஸ் 50y இருக்கு. அப்போ மைனஸ் 40y இருக்கு. அடுத்து ஒரு எக்ஸ், இங்க மைனஸ் 500x, அப்போ மைனஸ் 499x சமம் 46. இப்போ நம்ம xyz மாதிரி எழுதிக்கலாம். தட் இஸ் மைனஸ் 499x மைனஸ் 40y பிளஸ் 95z இஸ் ஈக்குவல் டு 46. இப்போ இது த்ரூ அவுட்டா மைனஸால பெருக்கும்போது என்ன கிடைக்கும்? பிளஸ் 499x பிளஸ் 40y அண்ட் பிளஸ்ங்கிற இடத்துல மைனஸ் ஆயிட்டு மைனஸ் 95z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 46 மாறிடும். ரைட், நம்மகிட்ட இப்ப பாருங்க இங்க ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. அதே போல இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்க ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. ஸோ இதுக்கு நேமிங் கொடுத்துக்கலாம் 1 2 அப்படின்னு. இப்போ இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம ஃபர்ஸ்ட் இங்க போட்டோம். மூவிலக்கு எண் என்ன, அதுல என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம இதை ஃபர்ஸ்ட் கண்டிஷனா போட்டோம். இப்போ செகண்ட் கண்டிஷன் எடுத்து நம்ம பார்த்தோம். 46 அதிகம் வரைக்கும் இருக்கக்கூடியது செகண்ட் கண்டிஷன். அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு புதிய எண்ணை உருவாக்கி அந்த புதிய எண் எப்படி இருக்குங்கிறது போட்டதுனால நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. ஓகே, அதுக்கப்புறம் தேர்ட் கண்டிஷன் ஒன்று கொடுக்குறாங்க பாருங்க. 10ஆம் இடம் இலக்கத்தின் இரு மடங்கோடு. 10ஆம் இடம் இலக்கம் என்னது? y. அந்த y-யோட 2 மடங்கு அப்படின்னா 2y. அது கூட என்ன சொல்றாங்கன்னா 100ஆம் இட இலக்கத்தை கூட்டினால், அப்ப 2y கூட 100வது இடத்துல என்ன இருக்கு? x இருக்கு. அப்ப பிளஸ் x கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குதா? 1ஆம் இட இலக்கம் கிடைக்குமா? அப்ப x கிடைக்குமா? ரைட், இப்ப அதை நம்ம போடலாம். தட் இஸ் அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் ஆகும் பாருங்க. தட் இஸ் 2y பிளஸ் x ஈக்குவல் டு z வருமா? இப்ப நான் இந்த எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வரேன். தட் இஸ் 2y பிளஸ் x மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு 0. இது கொஞ்சம் நான் ஷஃபிள் பண்ணி எழுதுறேன். தட் இஸ் x பிளஸ் 2y மைனஸ் z ஈக்குவல் டு 0. இதை நான் தேர்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கிறேன். ஓகே ரைட், நமக்கு பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இங்க இருக்கு, செகண்ட் இங்க இருக்கு, அண்ட் தேர்ட் இங்க இருக்கு. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணும்போது நம்ம அந்த மூவிலக்க எண்ணத்தை அவங்க கேட்கறாங்க. அப்ப பாருங்க எக்ஸ் ஒய் இசட் மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம இந்த இதுல போட்டோம்னா நமக்கு அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிடும். அதற்காக நான் என்ன பண்றேன், இங்க 1வது ஈக்குவேஷனையும் 3வது ஈக்குவேஷனையும் எடுத்துட்டு நான் சால்வ் பண்றேன். ஏன்னா அதான் மிக எளிமையாக இருக்கு. எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் அப்படின்னும் எக்ஸ் பிளஸ் 2y மைனஸ் ஜெட் அப்படின்னும். ஜஸ்ட் அப்ப நான் இங்கே போடுறேன் பாருங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் 1வது ஈக்குவேஷன் எழுதுறேன். 1வது ஈக்குவேஷனை எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 11. அடுத்தது 3வது ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். தட் இஸ் 3 நான் போட்டுக்கிறேன். ஸோ என்னது எக்ஸ் பிளஸ் 2y மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க ரெண்டையும் என்ன பண்ணா ஜெட்டும் ஜெட்டும் கழியும். ஸோ ஜஸ்ட் கூட்டுனா போதும். அப்போ கூட்டல் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ இதை மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன கிடைக்குது? 2x பிளஸ் 3y சமம் என்னன்னு கிடைக்குது? 11 கிடைக்குது. ஸோ இதை நம்ம 4வது ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கன்சிடர் பண்ணுங்க. இப்போ இதை ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது நமக்கு எக்ஸும் ஒய்யும் டேர்ம்ஸ்ல வர மாதிரி வரணும். அப்போ இங்க பாருங்க எக்ஸ் ஒய் போச்சுன்னா இப்போ இந்த ஜெட்டை இங்க இருக்க ஜெட்டால நம்ம அடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இது எல்லாத்தையுமே த்ரோ அவுட்டா நம்ம என்ன பண்ணணும்? 95ஆல பெருக்கணும். அப்ப அந்த கான்செப்ட்னால நான் என்ன பண்ண போறேன் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த ஈக்குவேஷன் 2வது ஈக்குவேஷன் இப்போ போட்டு போறேன். 2வது ஈக்குவேஷன் என்னது? தட் இஸ் 499x பிளஸ் 40y மைனஸ் 95z இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்குது? மைனஸ் 46. இது அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா 1வது ஈக்குவேஷன் எடுத்துட்டு அதை வந்து 95ஆல நான் பெருக்க போறேன். இப்போ இது த்ரோ அவுட்டா பெருக்குங்க. x அப்படிங்கிறது 95x மாறிடும் பிளஸ் yங்கிறது 95y அண்ட் zங்கிறது 95z இஸ் ஈக்குவல் டு என்னது? 11ஆல பெருக்கினீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1045. ரைட், இதை நம்ம இப்போ கேன்சல் பண்ணலாம். சரி, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணாலே போதும். அப்போ இந்த இடத்துல பிளஸ் சைன் போடுங்க. ரைட், இப்போ பாருங்க இது ரெண்டு கெட் கேன்சல். அப்போ என்ன கிடைக்குது? 499யும் 95யும் கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்குது? 594 எக்ஸ். இப்போ பிளஸ் இப்போ 95 இதையும் கூட்டிங்கன்னா 135y சமம் 1045ல 46 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? 999. இது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வச்சுக்கலாம். 5வது ஈக்குவேஷனையும் 5வது ஈக்குவேஷன் நம்ம கம்பேர் பண்ணலாம். அதுல பாருங்களேன் இங்க 135y இருக்கு, இங்க 3y இருக்கு. இப்போ இது த்ரோ அவுட்டா நம்ம 45ஆல பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 135y வரும். அப்ப அதை கேன்சல் பண்ணலாம். அந்த பர்பஸ்க்காக நான் இப்போ என்ன பண்ண போறேன்? ஸோ ஜஸ்ட் 5வது ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கோங்க. என்ன கிடைக்குது? 594x பிளஸ் 135y ஈக்குவல் டு 999. ஓகே ரைட், இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஸோ 4வது ஈக்குவேஷன் 45ஆல பெருக்கிக்கலாம். அப்ப பெருக்குங்க. ஸோ 2 பெருக்கல் 45 என்னன்னு வரும்? ஸோ 90x பிளஸ் 3 பெருக்கல் 45 என்ன வரும்? ஸோ 135yன்னு வரும். தட் இஸ் 11 பெருக்கல் 45 என்ன வரும்? 495 வரும். ஸோ போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் கேன்சல் பண்ணலாம். தட் இஸ் இப்போ மைனஸ் போடணும். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம கழிக்க போறோம். அப்போ இது பிளஸ் இருக்கு மைனஸ் ஆகும், இதுவும் பிளஸ் இருக்கு மைனஸ் ஆகும். அப்போ இங்கேயும் மைனஸ் பண்றோம். பாருங்க இது கெட் கேன்சல். அப்போ என்ன கிடைக்குது? 594ல 90 போயிடுச்சுன்னா ஸோ 504x சமம். இப்போ 199ல 495 போச்சுன்னா 504. அப்ப x சமம் என்னன்னு கிடைக்கும்? தட் இஸ் 504 504 ரெண்டுமே என்ன ஆகும்? ஸோ கெட் கேன்சல் ஆயிட்டு நமக்கு என்னன்னு கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். அப்ப எக்ஸினுடைய வேல்யூ என்னன்னு கிடைக்குது? 1ன்னு கிடைக்குது. சமம் 1 அப்படிங்கறத நம்ம கொண்டு போய் 4th ஈக்குவேஷன்ல போட்டோம்னா நமக்கு yங்கிற வேல்யூ கிடைச்சிரும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்? ஸோ x சமம் 1ஐ 4ல் பிரதியிடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஸோ இப்போ பாருங்க 4வது ஈக்குவேஷன் எழுதுங்க. தட் இஸ் 2x பிளஸ் 3y சமம் 11. இப்போ பாருங்க எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறோம். 1 பிளஸ் 3y சமம் 11. ரைட், இப்போ பாருங்க 2 பிளஸ் 3y சமம் 11 அப்படின்னா
ஸோ 3y சமம் இப்போ 2 அந்த பக்கம் போச்சுன்னா 11 மைனஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 9 கீழ் 3 தட் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ y உடைய ஆன்சர் கிடைச்சிருச்சு, தட் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்ட்டு. இப்போ நம்ம கிட்ட x இருக்கு, y இருக்கு. x சமம் 1 அண்ட் y சமம் 3 இருக்கு. இதை கொண்டு போய் நம்ம இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ z ஓட வேல்யூ கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? x பிளஸ் y பிளஸ் z இஸ் ஈக்குவல் டு 11 தானே. இப்போ x க்கு பதிலா 1, y க்கு பதிலா 3 பிளஸ் z இஸ் ஈக்குவல் டு 11. அப்போ z இஸ் ஈக்குவல் டு 11. இந்த 1ஐயும் 3ஐயும் கூட்டினீங்கன்னா 4 இந்த பக்கம் வச்சுனா -4 தட் இஸ் ஈக்குவல் டு 11 4 போச்சுன்னா 7. அப்போ z இனுடைய மதிப்பு என்னன்னு கிடைக்குது? 7ன்னு கிடைக்குது. ஸோ அப்போ அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? அந்த மூவிலக்க எண் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அந்த மூவிலக்க எண் எப்படி இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். தட் இஸ் 100x பிளஸ் 10y பிளஸ் z. இங்க நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம்ல, அது போல தானே இருக்கணும். அப்போ கட்டாயமாக நம்ம இங்க பாருங்க, நம்மளுக்கு x 1, y 3, z 7 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கறனால அந்த மூவிலக்க எண்ணில் அந்த 100x பிளஸ் 10y பிளஸ் zல கொண்டு போயிட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம போடணும். அப்போ 100 × 1 10 × 3 7 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ ஒரு 100 தான். அடுத்து 3 10 30, அடுத்து 7 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன கிடைக்குது? நமக்கு 137 கிடைக்குது. அப்போ ஹென்ஸ் அந்த மூவிலக்க எண் என்னன்னு கிடைக்குது? 137. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 5. 5, 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளின் மொத்த மதிப்பு ரூபாய் 105 மற்றும் மொத்த நோட்டுகளின் எண்ணிக்கை 12. முதல் 2 வகை நோட்டுகளின் எண்ணிக்கையை இடமாற்றம் செய்தால் முந்தைய மதிப்பை விட ரூபாய் 20 அதிகரிக்கிறது எனில் எத்தனை 5, 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகள் உள்ளன? 5, 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகள் அப்படின்றாங்க. அதனால நோட்டுகளை வந்து 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டேன். ஓகே, அதனுடைய மொத்த மதிப்பு 105 கொடுத்துட்டு அடுத்தது மொத்த எண்ணிக்கை வந்து 12ன்னு கொடுத்துறாங்க. ஆக்சுவலா எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, 5 ரூபாய் நோட்ல எக்ஸ் நோட்டுகள் இருக்கு, 10 ரூபாய் நோட்ல ஒய் நோட்டுகள் இருக்கு, 20 ரூபாய் நோட்ல ஜெட் நோட்டுகள் இருக்கு. சோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? மொத்த நோட்டுகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல இருக்கிறதுனால நோட்டுகளின் எண்ணிக்கை அப்படின்னு என்ன கொடுத்துறோம்? x பிளஸ் y பிளஸ் z இஸ் ஈக்குவல் டு 12 நம்ம போட்டாச்சு, ரைட். அதன் பின்ன இங்க பாருங்க, இந்த ரூபாய் நோட்டுகளுடைய மொத்த மதிப்பு அப்படின்னா, சோ இந்த 5 ரூபாய் எவ்வளவு வச்சிருக்கோமோ அதை நம்ம அதால பெருக்கிக்கணும் தானே. அதனால 5x. அடுத்தது 10 ரூபாய் வந்து இப்ப 2 நோட் வச்சிருந்தா 20 ரூபாய் ஆயிடும். அதனால அந்த 10y பிளஸ் 20 ரூபாய் வந்து z அளவு வச்சிருக்கிறதுனால 20z. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 105. அதான் மொத்த மதிப்பு 105ன்னு கொடுத்துறாங்க. சரி, அதன் பின்ன என்ன கண்டிஷன் கொடுக்குறாங்க? முதல்ல 2 வகையான நோட்டுகளின் எண்ணிக்கை. முதல் 2 வகை என்னது? 5 ரூபாய் 10 ரூபாய். ஓகே, தட் மீன்ஸ் 5x 10y. அது வந்து என்ன பண்றாங்கன்னா இடமாற்றம் செய்யறாங்க. அப்படி இடமாற்றம் செய்தால், அதாவது தட் மீன்ஸ் என்ன ஆகுது? 10x ஆகவும் 5y ஆகவும் இடமாற்றம் செய்யறாங்க. சோ அதான் இங்க போட்டிருக்கேன். முதல் 2 வகை நோட்டுகளின் எண்ணிக்கையை இடமாற்றம் செய்வதால் 10x 5y மாறுது. அப்படி இடமாற்றம் செஞ்சிருந்தாங்கன்னா முந்தைய மதிப்பை விட 20 ரூபாய் அதிகரிக்கிறது. சோ முந்தைய மதிப்பு என்னன்னு தெரியும், நம்மளுக்கு 105 ரூபான்ட்டு. அப்ப இப்போ என்ன ஆகுது? 20 ரூபாய் அதிகமாச்சுன்னா இங்க அதான் போட்டிருக்கு பாருங்க, 105 பிளஸ் 20 105 ஆகுது. ஓகே, இடமாற்றம் செஞ்சதுனால நம்ம என்ன பண்றோம்? இடமாற்றம் செய்த பின் மதிப்பு என்னவா இருக்க முடியும்னா x பிளஸ் 10y அப்படியே இடம் மாறி என்ன ஆகுது? 10x பிளஸ் 5y மாறிடும் இல்லையா? அதான் இங்க போட்டிருக்கேன். 10x பிளஸ் 5y பிளஸ் 20z சமம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டு அது 125 ஆகுது. ஓகே, இப்ப நம்ம கிட்ட 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. சோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன், அடுத்தது இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். சோ இத்தனை ஈக்குவேஷன்ஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணும்போது x y z உடைய வேல்யூஸ் கிடைச்சிருச்சுன்னா நோட்டுகளுடைய எண்ணிக்கையும் நமக்கு தெரிஞ்சிடும். இந்த செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்க, 20z அப்படிங்கிறது ரெண்டுமே காமனா இருக்கு. அப்ப நம்ம அது ரெண்டையுமே கேன்சல் பண்ணா நமக்கு xy வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ரெடியூஸ் பண்றது ஈஸியா இருக்கும். சோ ஃபார் தட் நான் இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் எழுதுறேன். சோ என்ன இருக்கு? தட் இஸ் 10x பிளஸ் 5y பிளஸ் 20z இஸ் ஈக்குவல் டு என்னது? 125. ரைட். அதன் பின்ன நான் என்ன எடுத்துக்கணும்? செகண்ட் ஈக்குவேஷனை போடுங்க. என்ன கிடைக்குது? தட் இஸ் 5x பிளஸ் 10y பிளஸ் 20z இஸ் ஈக்குவல் டு 105. ரைட். இப்போ இது ரெண்டையும் கழிச்சா போதும். அப்ப கழித்தல் சிம்பிள் போடுங்க. அப்ப எல்லாத்தினுடைய சிம்பிள் மாறும். சோ பிளஸ்ல இருக்கிறது மைனஸ் ஆகும், இங்கே பிளஸ் இருக்கு மைனஸ் ஆகும், இங்கேயும் பிளஸ் இருக்கு மைனஸ், அப்புறம் இங்கேயும் பிளஸ் இருக்கு அப்ப மைனஸ் ஆகும். அப்ப இது ரெண்டு கெட் கேன்சல். அப்ப நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க? தட் இஸ் 10ல 5 போச்சுன்னா 5x, இப்போ 5ல 10 போச்சுன்னா மைனஸ் 5y, இது 0 ஆயிடுது. தட் இஸ் ஈக்குவல் டு 125ல 105 போச்சுன்னா 20. ரைட். இது எல்லாத்துமே 5வது வாய்ப்பாடுல இருக்கனால நம்ம 5ஆல வகுத்துக்கலாம். சோ என்ன ஆகுது பாருங்க? டிவைட் பை 5 போடும்போது த்ரூ அவுட்டா சோ x மைனஸ் y சமம் 4ன்னு கிடைக்குது. இது நம்மளுடைய ஃபோர்த் ஈக்குவேஷன் நம்ம வச்சுக்கலாம். அதே போல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை பாருங்களேன், இந்த இடம் மட்டும் 20z போட்டுனா இதையும் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணா இந்த z க்கு z கேன்சல் பண்ற மாதிரி பண்ணிட்டுனா போதும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்? இந்த ஒன்னாவது ஈக்குவேஷனை த்ரூ அவுட்டா 20ஆல பெருக்கிக்கணும். ஓகேவா? சரி, நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். தட் இஸ் பாருங்க, சோ செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுங்க. என்ன கிடைக்குது? தட் இஸ் 5x பிளஸ் 10y பிளஸ் 20z இஸ் ஈக்குவல் டு 105. ரைட். அதன் பின்ன நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை என்ன பண்ண போறேன்? 20ஆல பெருக்கி போட்டுக்க போறேன். பாருங்க, x plus y plus z னா 20x plus 20y plus 20z is equal to, so 12 20 எவ்வளவு? 240. சரி, அப்ப அதை நம்ம இப்ப மைனஸ் பண்ணலாம். இதெல்லாம் மைனஸ் பண்ணோம்னால இந்த சிம்பிள் போட்டுக்கிறேன். இப்ப நம்மளுக்கு சிம்பிள் மாறும். இப்போ இங்க மைனஸ் ஆகும், இங்கே மைனஸ் அண்ட் இங்க மைனஸ் அண்ட் இங்க ஆல்சோ மைனஸ். அப்ப என்ன கிடைக்குது பாருங்க? இது கெட் கேன்சல். அப்ப என்ன கிடைக்குது? 20ல 5 போச்சுன்னா 15, பட் மைனஸ் 15x. அடுத்தது 10ல 20 போச்சுன்னா மைனஸ் 10y. இது 0 ஆயிடும். ஸோ 240ல 105 போச்சுன்னா 135. ஸோ மைனஸ்ல 135. ஸோ எல்லாமே மைனஸ்ல இருக்கணும்ல, த்ரூ அவுட்டா நான் என்ன பண்றேன்? மைனஸால பெருக்கிக்கிறேன். அப்ப என்ன கிடைக்குது? 15x பிளஸ் 10y சமம் 135. இப்போ எல்லாமே 5ஆம் வாய்ப்பாடுல இருக்கறனால நான் எல்லாத்தையும் த்ரூ அவுட்டா 5ஆல வகுத்துக்க போறேன். சரி, அப்ப வகுத்தீங்கன்னா பாருங்க, ஸோ 3x
பிளஸ் 2y சமம் 135 எத்தனை டைம் வருது? தட் இஸ் 27 டைம் வருது. சரி, இது வந்து நம்மளுடைய 5வது ஈக்குவேஷன். இப்போ நம்ம இங்க பாருங்க 4வது ஈக்குவேஷன்ல x மைனஸ் y, இங்க 5வது ஈக்குவேஷன்ல 3x + 2y. அப்ப இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணா நமக்கு ஆன்சர் xல கிடைச்சிடும். ஈக்குவேஷன் நான் போட்டுக்கிறேன். தட் இஸ் 3x + 2y சமம் 27. அடுத்தது இப்போ 4வது ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதை நான் 2ஆல பெருக்கிக்கிறேன். என்ன கிடைக்குது பாருங்க? தட் இஸ் 2x - 2y சமம் 4 2 8. ரைட், இது ரெண்டையும் ஜஸ்ட் கூட்டினாலே போதும், நமக்கு இது வந்து கேன்சல் ஆயிடும். அப்ப ரெண்டையும் கேன்சல் பண்றோம். சோ இப்போ இங்க என்ன கிடைக்குது? 5x சமம் 27 + 8 வந்து 35. அப்ப x சமம் என்னன்னு கிடைக்குது? 7ன்னு கிடைக்குது. அப்ப x னுடைய மதிப்பு நமக்கு 7ன்னு கிடைச்சாச்சு. சோ 4வது ஈக்குவேஷன்ல பிரதியிடுறோம். இத வந்து 4வது ஈக்குவேஷன்ல பிரதியிடுன்னு போட்டுட்டு, சோ 4வது ஈக்குவேஷன் என்ன? x - y சமம் 4. சோ x க்கு பதிலா 7 - y சமம் 4 அப்படின்னா -y சமம் 4 - 7 தட் இஸ் ஈக்குவல் டு -3. அப்ப -y சமம் -3னா அப்ப y சமம் என்னன்னு கிடைக்குது? 3ன்னு கிடைக்குது. அப்ப y யோட மதிப்பும் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ x சமம் 7, y சமம் 3. இத கொண்டு போயிட்டு எங்க போடலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதுல போடலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? தட் இஸ் x + y + z இஸ் ஈக்குவல் டு 12. 1ல் பிரதியிடன்னு போட்டுக்கோங்க. பிரதியிட. சோ போட்டாச்சு. x க்கு என்ன வேல்யூ? 7 + y க்கு என்ன வேல்யூ? 3 + z அப்படியே வச்சுக்கோங்க. சோ 12. அப்ப 7 ஐயும் 3ஐயும் கூட்டிங்கன்னா 10 + z இஸ் ஈக்குவல் டு 12. அப்ப z இஸ் ஈக்குவல் டு 12ல 10 போச்சுன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 2. அப்ப z சமம் என்னன்னு கிடைக்குது? 2. நமக்கு x க்கு 7, y க்கு 3, z க்கு 2ன்னு தெரியுது. எனவே 5 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை 7, 10 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை 3, 20 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை 2. இது நம்மளுடைய சொல்யூஷன். பயிற்சி 3.2 கொஸ்டின் நம்பர் 1. கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகளின் மீபோபா காண்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் x/4 + 3x³ - x - 3, x³ + x² - 5x + 3. செகண்ட் கொஸ்டின் x/4 - 1, x³ - 11x² + x - 11. தேர்ட் கொஸ்டின் 3x/4 + 6x³ - 12x² - 24x, 4x/4 + 14x³ + 8x² - 8x. ஃபோர்த் கொஸ்டின் 3x³ + 3x² + 3x + 3, 6x³ + 12x² + 6x + 12. மீபோவா, அதாவது மீ பெரு பொது வகுத்தியை வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? x/4 + 3x³ - x - 3ன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் x³ + x² - 5x + 3, இது ரெண்டினுடைய மீபோவா தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ரைட், இதுல நம்ம எதை முதல்ல எடுக்கணும் அப்படின்னா, இப்போ இங்க எக்ஸினுடைய அடுக்குல எது உயர்ந்த அடுக்காக இருக்கிறதோ அதுதான் வந்து உயர்ந்த வரிசையுடையது தான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கணும்னா f(x) எடுத்துக்கணும். அடுத்தது அதை விட சின்னதா இருக்கிறது g(x) எடுத்துக்கணும். ஓகே, அது ரெண்டையுமே இப்போ எடுத்து நம்ம வகுக்கலாம். ஸோ வகுத்தல்னா இதுதானே. ஸோ இந்த மாதிரி போட போறோம். அப்ப இதுக்கு நான் f(x)ன்னு கொடுத்துக்கிறேன். அடுத்தது இதுக்கு நான் g(x)ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அப்படி கொடுத்துட்டோம்னா ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆக்சுவலி தட் இஸ் f(x)ஐ நாம் g(x)ஆல வகுக்கணும். ஓகே, இப்படி வகுக்கணும்னா என்ன பண்ணணும்? f(x) வந்து மேல இருக்கு. அப்ப மேல இருக்குன்னா இங்க உள்ள போடணும். அப்படித்தானே? அப்ப இங்க போடுங்க x/4 + 3x³ - x - 3ன்னு போட்டாச்சு. ரைட், இதுல பாருங்க எனக்கு சம்திங் ராங். ஏன்னா x/4 இருக்கு, x³ இருக்கு, பட் இங்க வந்து x² இருக்கணும். ஏன்னா படிப்படியா 4 3 2 1 0 அப்படின்ட்டு தான் அதனுடைய அடுக்கானது குறையணும். பட் இங்க 4 இருக்கு, 4க்கு அடுத்து 3 இருக்கு, 3க்கு அப்புறம் 2 காணோம். அப்ப கட்டாயமா அந்த 2ங்கிற இடம் ஸோ நம்மளுக்கு இல்லை தானே. அப்ப நம்ம அது 0x² நம்ம இங்க இன்புட் பண்ணணும். அதன் காரணமாக நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்த நான் எடுத்துட்டு நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா தட் இஸ் +0x² போட்டுட்டு -x - 3ன்னு போட்டுக்கிறேன். ரைட், இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? g(x) g(x)3 + x2 -5x + 3. இப்போ இது ரெண்டுலயுமே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க, இங்க x³ இங்க x/4. ரைட், இப்போ இந்த x³ நம்ம x/4 மாத்தணும். எப்படி மாத்த முடியும்? நமக்கு தெரியும் x³ நம்ம x பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்? x/4ன்னு கிடைக்கும் இல்லையா? அந்த கான்செப்ட்னால நான் என்ன பண்ண போறேன்னா த்ரோ அவுட்டா எதுல நம்ம இந்த x³ + x² - 5x + 3 நம்ம என்ன பெருக்கணும்? பெருக்கல் x பண்ண போறோம். இந்த x × இந்த x³ என்ன கிடைக்கும்? தட் இஸ் x⁴ கிடைக்கும். பிளஸ் இந்த x × x² என்ன ஆகுது? தட் இஸ் x³ ஆகுது. -5 அப்படியே இருக்கும். அப்ப x × x என்னது? x². நெக்ஸ்ட் இந்த 3 பெருக்கல் x என்னது? தட் இஸ் +3x வருது. அப்ப எல்லாத்தையுமே நான் x ஆல பெருக்கும் போது நான் எனக்கு வந்து இந்த ஆன்சர் கிடைக்குது இல்லையா? அதாவது x/4 தான் நமக்கு மெயின். இதுதான் வரணும். இது ஃபர்ஸ்ட் டேர்ம் x/4ன்னு வந்து இதை கழித்தல் பண்ணும்போது இது கேன்சல் ஆகணும். ஸோ இப்போ நான் எக்ஸ்ன்னு மட்டும் எடுக்கிறேன் பாருங்க. அப்ப என்ன கிடைக்குது? x⁴ பிளஸ் அங்க இருக்கக்கூடிய x⁴ மைனஸ் இங்க இருக்கு இல்லையா? -5x² + 3x போட்டாச்சு. இப்போ ஒவ்வொன்றையும் கழிக்கணும். தட் இஸ் கழிக்கிறதுக்கு தான் இங்க நான் இந்த சிம்பிள் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா இங்க பிளஸ் இருந்தா மைனஸ், இங்க பிளஸ் இருந்தா மைனஸ், அண்ட் இங்க மைனஸ் இருக்கு. அப்ப இங்க நம்ம பிளஸ் ஆயிடும். அடுத்தது இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ். ரைட், அப்ப நம்மளுக்கு என்னது? இது ரெண்டுமே கெட் கேன்சல். அப்ப 0x/4 இருக்கு, அது போட தேவையில்லை. பட் இங்க பாருங்க 3
மைனஸ் 1 எக்ஸ் கியூப் 3 எக்ஸ் கியூப் மைனஸ் 1 எக்ஸ் கியூப் போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? தட் இஸ் 2 எக்ஸ் கியூப் கிடைக்கும் இல்லையா? அதுதான் இங்கே போடுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ 2 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 0 ப்ளஸ் 5 என்ன கிடைக்கும்? ப்ளஸ் 5 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ். ஓகே, இங்க பாருங்களேன், வெளியில வந்து 4 டேர்ம் இருக்கு. தட் இஸ் 1 2 3 4 டேர்ம் இருக்கு. இங்க உள்ள வந்து வெறும் 1 2 3 டேர்ம் தான் இருக்கு. அப்ப நம்ம 4 டேர்மா மாற்றோம்னா கட்டாயமா இங்க லாஸ்ட்ல இருக்கக்கூடிய இதை நம்ம கீழே இறக்குவோம். நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வகுத்தல்ல பண்ற மாதிரி தான், அதே போல நம்ம பண்ணலாம். ரைட், இப்ப நம்மளுடைய பர்பஸ் என்ன? சோ நம்மளுடைய இந்த எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 3ல நம்ம என்ன பார்க்கணும்? இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் கியூபை வச்சுட்டு இங்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? 2 எக்ஸ் ஸ்கொயர். அந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும். அப்ப நம்ம இதை த்ரோ அவுட்டா நம்ம எதால பெருக்கணும்? தட் இஸ் 2ஆல பெருக்கணும். அப்ப அதுதான் நான் பண்ண போறேன். தட் இஸ் இது த்ரோ அவுட்டா நான் இப்ப 2ஆல பெருக்க போறேன். ரைட், இப்ப பாருங்க என்ன கிடைக்குது? 2x கியூப் பிளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 2 10x பிளஸ் 3 2 6. இப்ப அது அப்படியே இங்க போடுங்க. தட் இஸ் பிளஸ் 2ஆல தானே பெருக்க போறோம். அப்ப பெருக்குங்க. ஸோ 2 இன்டூ எக்ஸ் கியூப் 2 எக்ஸ் கியூப். மொத்தத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இங்க ஃபர்ஸ்டா இருக்க டேர்ம் படி இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை கொண்டாந்துடணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆளுங்களை போட்டு நம்ம பெருக்கிக்கணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இங்கேயும் பாருங்க, இந்த 2x கியூபுக்கு தோதான ஆளாக நம்ம என்ன பண்றோம்? எக்ஸ் கியூபை 2ஆல பெருக்கினா 2 எக்ஸ் கியூப் வந்துடும். அந்த பர்பஸ்க்கே எடுக்கிறோம். இதை மட்டும் கவனத்துல வச்சுட்டு நீங்க பெருக்குங்க. ரைட், அடுத்தது என்ன வரும் பாருங்க? பிளஸ் அங்க போட்டோம் இல்லையா, இதை அப்படியே எடுத்து போடுங்க. தட் இஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 10x பிளஸ் 6. மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது இங்க பாருங்க, இங்க பிளஸ் இருக்கு, மைனஸ் பிளஸ் இருக்கு, மைனஸ் அண்ட் இங்க மைனஸ் இருக்கு. அப்ப இங்க பிளஸ், இங்க பிளஸ் இருக்கு, அப்ப மைனஸ். அப்ப இது கேன்சல். நெக்ஸ்ட் வாட் வில் ஹேப்பன்? 5ல 2 போச்சுன்னா 3 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் 4 பிளஸ் 10. அப்ப 10ல 4 போச்சுன்னா பிளஸ் 6x. அடுத்தது மைனஸ் 3 மைனஸ் 6 மைனஸ் 9 ஆயிடும். இப்போ 2 நம்பர் நம்ம கிட்ட கொடுத்துட்றாங்க, 5 10 அப்படின்ட்டு. அதனுடைய மீப்போவா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டுக்குமே ஜென்ரலான ஒரு வகுத்தியை தானே கேட்கறாங்க. அப்ப நம்ம வகுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். தட் இஸ் 10 நம்ம இப்போ வந்து 5ஆல வகுக்கிறோம். என்ன கிடைக்குது? தட் இஸ் 2 டைம் 10 கிடைக்குது. மீதி என்ன கிடைக்குது? 0. அப்ப மீதி 0 மாதிரி கிடைச்சா மட்டும்தான் இந்த 5 ஆனது இந்த 5, 10 ரெண்டினுடைய மீப்போவாவா இருக்க முடியும். ஆன்சர் வந்து 5ன்னு போட முடியும். ரைட், பட் நம்ம இங்க பார்த்ததுல லாஸ்ட்ல நமக்கு 0 கிடைக்கல. அப்ப நாட் ஈக்குவல் டு 0 தானே. அப்ப நம்ம இதை நம்ம வந்து என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா, இன்னொரு பாலினாமியல், அதாவது பல்லுறுப்புக்கோவையா எடுத்துக்கலாம். தட் இஸ் ஆர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் 3x ஸ்கொயர் பிளஸ் 6x மைனஸ் 9. இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. அதனாலதான் நம்ம மறுபடியும் ஒரு வகுத்துல நம்ம ப்ரொசீட் பண்ண போறோம். ரைட், இப்போ இதுல பாருங்க, இங்க 3 இருக்கு, இங்க 6 இருக்கு, இங்க 9 இருக்கு. இது எல்லாமே பாருங்க 3ஆம் வாய்ப்பாடு தானே. அப்ப நான் 3 காமனா எடுத்தேன்னா ஸோ 1x ஸ்கொயர் பிளஸ் இங்க 2 3 6 இருக்கனால ஸோ 2x இங்க 3 3 9னால மைனஸ் 3. தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இந்த 3 அப்படிங்கிறது நம்ம மேல பார்த்தோம்ல. ஸோ தட் இஸ் f of x g of x. இது ரெண்டுலயுமே வந்து அந்த 3 நம்ம காமனா நம்ம எடுக்க கிடையாது. அதனால இந்த 3 வந்து நம்ம மீப்போவாவை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது. அதனால அதை நீங்க அப்படியே நெக்லெக்ட் பண்ணிடுங்க, அதை விட்டுடுங்க. நம்ம செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்? தட் இஸ் g of x-ஐ நம்ம இப்போ r of x-ஆல வகுக்க போறோம். ரைட், இப்போ g of x என்ன உள்ள எழுதிக்கோங்க. g of x மேல இருக்கு இல்லையா, அதான். ஸோ தட் இஸ் x கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 3 அப்படிங்கிறது. அடுத்து ஆர் ஆஃப் எக்ஸ் இங்கே வெளியில் எழுதிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆர் ஆஃப் எக்ஸ். தட் இஸ் 1x ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 3. அதை நான் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 3. ரைட், நான் சொன்னது போல தான் என்ன பண்ணணும். ஸோ இங்கே எக்ஸ் கியூப் உள்ள இருக்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்கு. அப்போ இந்த டேர்மை எக்ஸ் கியூபா மாற்றணும். எக்ஸ் கியூபா மாற்றணும்னா நான் யாரால பெருக்கணும்? எக்ஸால பெருக்கணும். அதை நான் இங்கே போட்டு கட்டுறேன் பாருங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 3 த்ரோ அவுட்டா நீங்க எக்ஸால பெருக்கிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் கியூப் பிளஸ் 2 இன்டூ எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 3 இன்டூ எக்ஸ் என்ன கிடைக்குது? 3x. சரி, இது அப்படியே நீங்க இங்க போடலாம். தட் இஸ் எக்ஸால நீங்க பெருக்கிறதுனால அப்படிங்கிறதுனால மேலே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க வந்து என்ன போடுவீங்க? எக்ஸ் கியூப் பிளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் பண்ணுவோம். சரி, மைனஸ் பண்ணோம்னா இங்க பிளஸ் இருந்தா மைனஸ், பிளஸ் இருந்தா மைனஸ், அடுத்து இங்க மைனஸ் இருக்கு, அப்ப இங்க பிளஸ். ரைட், இப்போ இது கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன கிடைக்குது? மைனஸ் 2x ஸ்கொயர்ல இருந்து பிளஸ் 1 போச்சுன்னா, அதாவது மைனஸ் 2ல இருந்து 1 போச்சுன்னா மைனஸ் 1. ஸோ அதனால மைனஸ் 1x ஸ்கொயர். இப்போ மைனஸ் 5ல இருந்து மைனஸ் பிளஸ் 3. அப்போ மைனஸ் 5ல இருந்து பிளஸ் 3 போச்சுன்னா என்ன கிடைக்குது? மைனஸ் 2. அப்போ மைனஸ் 2x பிளஸ் 3 அப்படின்னா இங்க எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்கு, இங்க மைனஸ் 1x ஸ்கொயர்டு இருக்கு. அப்ப இங்க இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆனது மைனஸ் ஒரு எக்ஸ் ஸ்கொயர்னு மாறணும்னா நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் 1ஆல பெருக்கிக்கணும், அவ்வளவுதானே. ஸோ அதனால நம்ம சிம்பிளா என்ன பண்றோம்? மைனஸ் 1ஆல பெருக்க போறோம். மைனஸ் 1ஆல பெருக்கினா இங்க போட்டு கண்டுற பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 3ங்கிறது
-1 பெருக்கப்படும் பொழுது என்ன நடக்குது, -x² -2x + 3 மாறுது. அப்ப இங்க போடுங்க, தட் இஸ் ஒரு x²னால x²னால 1 தான், -2x + 3. இப்ப என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க, இந்த மைனஸ் இருந்தா இங்க பிளஸ்ஸா மாறும், இங்க மைனஸ் இருக்கு அப்ப பிளஸ்ஸா மாறும், இங்க பிளஸ் இருக்கு மைனஸா மாறும். அப்ப இது கேன்சல், இது கேன்சல், இது கேன்சல். அப்ப ஆட்டோமேட்டிக்கலி இட் பிகம் 0. கடைசியில 0ன்னு கிடைச்சிச்சுன்னா இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா, இங்க பார்த்தோம் இல்லையா, இந்த f of x மற்றும் g of x மீபோவாவாக எது இருக்கும்னா இங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த r of x தான். சில சமயம் மாணவர்கள் தவறுதலா இதை எடுத்து எழுதிடுறீங்க, x-1 தான் அதனுடைய மீபோவான்ட்டு. இது கிடையாது, இது வந்து ஜஸ்ட் ஈவு மட்டுமே. ஸோ இதுதான் வந்து ரெண்டையுமே வகுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வகுத்தியாக இருக்கும். அவங்க கேட்ட கேள்வி என்னதான், மீபோவா தான் கேட்டிருந்தாங்க. இதைத்தான் ஆன்சரா எழுதணும், ரைட்? எனவே x⁴ + 3x² - x - 3 மற்றும் x³ + x² - 5x + 3 மீபோவா என்னன்னு கேட்டீங்கன்னா x² + 2x - 3. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். x⁴ - 1 x³ - 11x² + x - 11 அதனுடைய மீபோவா என்ன, மீ பெரு பொது வகுத்தி என்ன அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின் கேட்கறாங்க. இப்ப நம்ம இந்த x⁴ - 1 இருக்குல்லவா, இதை நம்ம என்னன்னு பண்ணுவோம்னா, இங்க அடுக்கு வந்து 4 இருக்கு. ஓகே, அடுக்கு 4 இருக்கு, பட் அந்த 3 காணோம், 2 காணோம், அப்புறம் அந்த 1 அப்படின்னு இருக்கக்கூடியதெல்லாம் காணோம். அதனால நம்ம என்ன பண்ண போறோம், அதெல்லாம் காணோம் அப்படிங்கிறதுனால அதை நம்ம 0 அப்படின்னு சொல்லிட்டு போட்டா மட்டும்தான் நம்மளால இந்த மாதிரியான வகுத்தல் வழிமுறையை செஞ்சு மீபோவா கண்டுபிடிக்க முடியும். சரி, ரைட்? அதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, சோ இதை முதல்ல f of x அப்படின்னு எடுத்துக்கிறோம். சோ x⁴ - 1 x⁴ + 0 × x³ + 0x² + 0x - 1 அப்படிங்கறத நான் f of x எடுத்துக்கிறேன். அடுத்தது g of x. ஓகே, அது என்னன்னா x³ - 11x² + x - 11 அது அப்படியே தான் இருக்கு. பட் நம்ம தொகுதியிலையும் எந்த பகுதியிலையும் போட்டு நம்ம வகுக்கணும் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணணும். அது முடிவு பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, x-னுடைய அடுக்குல உயர்ந்த அடுக்கு எதுன்னு பார்க்கணும். இங்க 4 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப இதுல உயர்ந்தது எது, 4 இருக்கிறது தான். அப்ப இதைத்தான் நம்ம என்னன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய தொகுதியாக எடுத்துக்கணும், மேல எடுத்துக்கணும். அடுத்தது இங்க கீழே x³ இருக்கனால இதை நம்ம பகுதியாக எடுத்துக்கணும். சரியா? சோ அப்போ f of x தான் நம்ம g of x ஆல நம்ம வகுக்கணும், ரைட்? இப்ப அதான் நான் உள்ள போட்டுக்கிறேன். பெரிய நம்பர்ஸா இருக்கக்கூடிய, அதாவது பெரிய பல்லுறுப்புக்கோவையை நான் உள்ள எழுதிட்டேன். அப்புறம் அதை விட சிறியதா இருக்கிறத நான் வெளியில எழுதிட்டேன். இனி நம்ம வகுக்கலாம். சரி, இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் நாங்க வாட்ச் பண்ணணும். இதுல x⁴, இதுல x³. ஓகே, இப்ப இந்த x³ ஆனது எப்ப x⁴ மாறும், சோ இதை x ஆல பெருக்கும் போது என்ன ஆகும்னா x⁴ மாறிடும் தானே. சோ அந்த பர்பஸ்க்காக நான் என்ன பண்ண போறேன்னா, இதை த்ரூ அவுட்டா x ஆல பெருக்க போறேன். அப்ப x³ - 11x² + x - 11 நம்ம x ஆல பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, இங்க போட்டிருக்கேன். தட் இஸ் x⁴ - 11x³ + x² - 11x. அதான் ஃபுல்லா நான் இங்க போட்டுட்டு இப்ப நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து டோட்டலா வந்து மைனஸ் பண்ணணும், ரைட்? அதுக்காக நம்ம இப்ப வந்து அதனுடைய சைனை நம்ம மாத்தணும். தட் இஸ் மைனஸ் பண்ண போறோம். சோ பாருங்க, இங்க பிளஸ் இருந்தா மைனஸ், இங்க வந்து மைனஸ் இருக்கு, அப்ப இங்க பிளஸ், இங்க பிளஸ் இருக்கு அப்ப மைனஸ், இங்க மைனஸ் இருக்கு அப்ப பிளஸ். ஓகே, ரைட்? அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, x⁴ - x⁴ இது வந்து கேன்சல் ஆயிடும். அப்ப மிச்சம் என்ன இருக்கு, 0 + 11 அப்ப 11x³, ரைட்? அதன் பின்ன என்ன இருக்கு பாருங்க, தட் இஸ் +0 -1x² இருக்கறனால சோ -1x² போட்டாச்சு. அண்ட் +0 பிளஸ்ல வந்து 11 இருக்கு, அப்ப +11x போட்டாச்சு, ரைட்? இப்ப நம்மளுக்கு தெரியும் என்னது, இங்க வந்து இப்ப கிடைச்சதுல நமக்கு வந்து மொத்தம் 3 டேர்ம் இருக்கு, 1 2 3. பட் ஆல்ரெடி நம்ம வகுத்ததுல 4 டேர்ம் இருக்கு பாருங்க, 1 2 3 4. இங்க டோட்டலா 4 டேர்ம் இருக்கறனால நம்ம இங்கேயும் 4 டேர்மா மாத்தினாதான் அடுத்து மறுபடியும் இதே போல வகுக்க முடியும், ரைட்? அதுக்காக நம்ம என்ன பண்றோம், லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த -1 கீழே இறக்கிக்கலாம். இப்ப இங்க 11x³ இருக்கு, சோ இங்க வெறும் ஒரு x³ தான் இருக்கு. அப்ப இத சோ x³ எப்ப 11x³ மாத்த முடியும், தட் இஸ் 11ஆல பெருக்கும் போது. சோ அதுதான் நம்ம பண்ண போறோம். தட் இஸ் டோட்டலா x³ - 11x² + x - 11 நம்ம மொத்தமா 11ஆல பெருக்கலாம். பெருக்கினா என்ன கிடைக்குது, 11x³ - 121x² + 11x 11 மறுபடியும் -121, ரைட்? இப்ப இதை இங்க தூக்கி போட்டுக்கலாம். 11x³ - 121x² + 11x - 121. சரி, இப்ப என்ன பண்ணுவோம், சோ மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் மைனஸ் இருக்கு, பிளஸ், அண்ட் இங்க பிளஸ் இருக்கு, மைனஸ், அண்ட் இங்க மைனஸ் இருக்கு, அப்ப இங்க பிளஸ். சரி, அப்ப 11x³ - 11x³ 0 ஆயிடுது. அப்ப இங்க பாருங்க -1 + 121x². அப்ப 121ல இருந்து 1 போச்சுன்னா அப்ப என்ன கிடைக்குது, பிளஸ்ல 120x² இருக்கு. நெக்ஸ்ட் +11x - 11x கெட் கேன்சல். இங்க -1 + 121. அப்ப 121ல 1 போயிடுச்சுன்னா 120ன்னு கிடைக்குது. சப்போஸ் இதுக்கு பதிலா இப்படி 0ன்னு வந்திருந்ததுன்னா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிருக்கலாம். x³ - 11x² + x - 11ங்கிறது தான் மீபோவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் அப்படி நடக்கல. அப்ப நம்ம என்ன பண்ணணும், சோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு இது நம்ம என்ன பண்ணணும், இங்க இருக்கு இல்லையா, இதை கொண்டு போயிட்டு இங்க போட்டு மறுபடியும் நம்ம இதால நம்ம வந்து வகுத்து போட்டு பார்த்தோம்னா நமக்கு மீபோவா கிடைக்கும். சோ இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணும்போது கடைசியில 0 கிடைச்சுன்னா அப்ப இங்க இருக்கிற இந்த டேர்ம் தான் நம்ம வந்து
மீபோவா அப்படின்னு சொல்லுவோம். நான் இப்போ போடும்போது தெரியும். பட் இந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு அது பார்க்க நீட்டா இருக்காது. ஸோ நம்ம கீழே தனியா எடுத்து போடலாம். 120 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 120 கிடைக்குது. ரைட், இப்போ அதில் நான் 120 காமனா இருக்கு, அதனால எடுக்கிறேன். ஸோ இங்க 120 எடுத்துட்டா மிச்சம் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, அது இங்க போட்டாச்சு. இங்க 120 எடுத்தனா ஸோ 120 பெருக்கல் 1 இருக்கும். அப்போ ஒரு டைம் அப்படிங்கிறது இங்க போட்டாச்சு. அப்போ என்ன கிடைக்குது? 120 பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 கிடைக்குது. ரைட், இப்போ இதை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம ஹெச் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எதை கொடுக்குதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த 120 என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 120 ஆனது ஒருவேளை நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கோ அல்லது ஜி ஆஃப் எக்ஸுக்கோ பொதுவானது கிடையாது. அதனால நம்ம இதை வந்து மீபோ வகுதியில வந்து இந்த 120 கொண்டு வர முடியாது. அதனால அதை நம்ம அப்படியே நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த 120 கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ மீதி இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அதை மட்டும் நம்ம ஹெச் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ரைட், இப்போ என்னது ஜி ஆஃப் எக்ஸை வந்து நம்ம ஹெச் ஆஃப் எக்ஸால வகுத்து பார்க்கலாம். ஏன் வகுக்கிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி இங்க பாருங்க ஜி ஆஃப் எக்ஸ்ல என்ன இருக்கு, எக்ஸ் கியூப் தான் வந்து அதனுடைய வரிசையாக இருக்கு. எக்ஸினுடைய அடுக்குல 3 இருக்கு ஜி ஆஃப் எக்ஸை பொறுத்த வரைக்கும். ஹெச் ஆஃப் எக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸினுடைய அடுக்குல என்ன இருக்கு, ஸோ 2 இருக்கு. அப்போ இதுல நம்ம ஜி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் கியூபை மேல போட்டு ஹெச் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டை நம்ம வகுத்து போடுறதா நமக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அதனால இது தொகுதியிலையும் இது பகுதியிலையும் நம்ம போட்டாச்சு. ரைட், இப்போ நம்ம அதே போல வகுத்துல மேற்கொள்ளலாம். g of x இங்க போட்டிருக்கேன், that is x cube minus 11 x squared plus x minus 11 அப்படின்ட்டு. அடுத்து h of x இங்க போட்டிருக்கேன், that is x squared plus 1 அப்படின்ட்டு. ரைட், இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் இந்த x cube வர மாதிரி நம்ம இந்த x squared மாத்தணும். எப்படி மாத்த முடியும், ஜஸ்ட் x ஆல பெருக்கினாலே போதும். அதான் நான் வந்து இங்க போட்டிருக்கேன், that is x squared plus 1 x ஆல பெருக்கும்போது என்ன கிடைக்குது, x squared into x cube plus 1 into x என்னது x. ஸோ அதான் நம்ம இந்த x cube plus x இங்க எடுத்து போடணும். அப்ப இந்த x cube plus x கொண்டாந்து இங்க நம்ம போடலாம். சரி, இங்க x cube வந்துரும் அண்ட் இங்க தான் x வரும். இங்க வந்து x ஸ்கொயர் இருக்கனால இந்த இடம் இல்ல, அதனால நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம 0x ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லனா டோட்டலாவே நீங்க 0 கூட போட்டுக்கலாம். சரி, ஓகே, நம்ம எப்படி பண்றோம் பாருங்க. தட் இஸ் இதுக்கு பதிலா நம்ம x cube அண்ட் இந்த மீதி இருக்கக்கூடிய plus x கொண்டாந்து இங்க போட்டுக்கோங்க. போட்டு நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் கழிக்க செய்யணும். இதுக்கு இடையில எதுவுமே இல்லை, அதனால நம்ம இது பிளஸ் 0 மட்டும் போட்டுக்கலாம். ரைட், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், கழிக்க போறோம். கழிச்சா பாருங்க இது மைனஸ் ஆகும், அந்த இது பிளஸ் இருக்கு, இது மைனஸ் ஆகும். ரைட், இப்போ இதுக்கு கெட் கேன்சல். அதே போல எக்ஸ் மைனஸ் எக்ஸும் கெட் கேன்சல். அப்போ என்ன மிச்சம் இருக்கு, மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11 இருக்கு. ரைட், இப்போ நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, தட் இஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதை வந்து மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர்னா மாத்தணும்னா யார் மாத்த முடியும், தட் இஸ் இங்க போடுறேன் பாருங்க. தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 நம்ம மைனஸ் 11 பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11 கிடைக்கும். இப்போ அதுதான் நான் இங்க பண்ண போறேன். ஸோ மைனஸ் 11 போட்டுக்கோங்க. ஸோ மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11. ஓகே, இப்போ கழிச்சா என்ன வரும், தட் இஸ் மைனஸ் இருந்தா இங்க பிளஸ் மாத்துவோம், இங்க மைனஸ் இருந்தா இங்க பிளஸ் மாத்துவோம். அப்ப கேட் கேன்சல். அப்ப நம்ம கேட்ட ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருச்சு, தட் இஸ் 0. இந்த மாதிரி 0 வந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம என்ன சொல்லணும், தட் இங்க போட்ட f of x x power 4 minus 1 and g of x x cube minus 11 x squared plus x plus மைனஸ் 11 அப்படிங்கிற இந்த ரெண்டினுடைய மீபோவாவாக எது இருக்க முடியும், ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 தான் இருக்க முடியும். ஸோ எங்கேயாவது போய் தவறுதலா இது எழுதுறதுக்கு பதில் இந்த இடத்துல இருக்கிறது தான் நம்மளுக்கு ஆன்சரா வரும். ஸோ இதை கொண்டு போயிட்டு ஆன்சரா எழுதிடாதீங்க, தவறா போயிடும். ஸோ நம்ம இதைத்தான் நம்ம தெளிவா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 தான் இதனுடைய மீபோவான்னு எழுதணும். இங்க மீதி 0 வருது, அதனால மீதி 0 வருவதால் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 எக்ஸ் கியூப் மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 11 மீபோவா, அதாவது மீ பெரு பொது வகுத்தி என்பது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. இதான் நம்மளுடைய ஆன்சர். 3x பவர் 4 பிளஸ் 6x கியூப் மைனஸ் 12x ஸ்கொயர் மைனஸ் 24x 4x பவர் 4 பிளஸ் 14x கியூப் பிளஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் 8x இதனுடைய மீபோவா, அதாவது மீ பெரு பொது வகுத்தி என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப பாருங்களேன், இதுல வந்து இங்க 3 இருக்கு, இங்க 6 இருக்கு, இங்க 12, இங்க 24. இது எல்லாமே 3 மடங்காக இருக்கிறதுனால நம்ம 3ங்கிறது ஜென்ரலா எடுத்துக்கலாம். இங்க என்ன இருக்கும், 1 3 3 இருக்கும். இங்க என்ன இருக்கும், 2 3 6. இங்க 4 3 12. இங்க என்ன இருக்கும், 8 3 24 இருக்கும். ரைட், அப்ப நம்ம இதுல இருந்து நம்ம என்ன எடுக்கலாம், 3 காமனா எடுக்கலாம். 3 காமனா எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்குது பாருங்க. ஸோ 3 எடுத்துருங்க. அப்போ ஒரு எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் 4, அப்போ 1 எக்ஸ் பவர் 4 பிளஸ் இங்க 3 எடுத்தா என்ன வருது, 2 எக்ஸ் கியூப், அப்ப 2 எக்ஸ் கியூப். அடுத்தது இங்க என்ன இருக்கு, மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர், அப்ப மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர்ட். அண்ட் இங்க வந்து மைனஸ் 8 எக்ஸ் அப்படின்னு இருக்கு, அப்ப மைனஸ் 8 எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ரைட், அதே போல இங்கேயும் பாருங்க. ஸோ இந்த 2வது வாய்ப்பாடு இருக்கிறதுனால ஸோ 2 2 4, இங்க வந்து 2 7 14. அடுத்தது இங்க வந்து 2 4 8, இங்க 2 4 8. ஸோ அப்ப இதுல இருந்து நம்ம என்ன எடுக்கலாம், 2 வெளியில எடுக்கலாம். 2 வெளியில எடுங்க. அப்ப என்ன கிடைக்குது, தட் இஸ் 2 எக்ஸ் பவர் 4. அப்ப 2 எக்ஸ் பவர் 4 பிளஸ் 7 எக்ஸ் கியூப் பிளஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 4 எக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. இங்க கிடைச்சக்கூடிய 3, இங்க இருக்கக்கூடிய 2, இது ரெண்டுக்குமே வந்து காமன் இல்ல, அதாவது ஜென்ரலா இல்ல, பொது வகுதியாக இல்ல, அதனால இதை விட்டுறலாம். ஸோ விட்டுட்டு மீதி இருக்கிற இதை நம்ம எஃப்னும் இதை நம்ம வந்து g அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். So f of x is equal to என்ன எழுதலாம், that is ஒரு x power 4 plus 2 x cube minus 4x squared minus 8x ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து g of x என்னது, that is 2 x power 4 plus 7 x power cube plus
4x² மைனஸ் 4x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ரைட். இப்போ இங்க f(x) இங்க g(x)ல பாருங்க எது உயர்ந்த அடுக்குன்னு பாருங்க. அதை தான் நம்ம வந்து தொகுதியா வச்சுக்கணும். இங்க x-னுடைய அடுக்குல என்ன இருக்கு 4, அதே போல இங்கேயும் x-னுடைய அடுக்கு 4 இருக்கு. அப்ப எனவே கன்ஃபியூஷன்ஸ் ஆகும். நம்ம இதுல எது தொகுதியில அதாவது மேல வகுத்தல் பண்ண போறோம் இல்லையா? வகுத்தல்ல இப்ப மேல என்ன போடணும் கீழே என்ன போடணுங்கிற கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு இல்லையா? சோ எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இங்க பாருங்க x(4) தான், இதுவும் x(4) தான். பட் இங்க x(4)க்கு முன்னாடி 1 இருக்கு, இங்க x(4)க்கு முன்னாடி 2 இருக்கு. அப்ப இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போடணும். அப்ப நம்ம என்ன எழுதணும்? தட் இஸ் g(x) நம்ம f(x) ஆல வகுக்கணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டுக்கு வந்துடுறோம். g(x) நான் என்ன பண்ண போறேன்னா f(x) ஆல வகுக்க போறேன். இது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். இப்ப g(x)ங்கிறது நமக்கு வகுபடும் எண்ணாகவும் இந்த f(x)ங்கிறது வகுத்தியாகவும் இருக்கு. ஸோ நம்ம அதை வந்து அது இந்த இடத்துல கரெக்டா போட்டுக்கிறோம். போட்டதுக்கு அப்புறம் என்ன பாக்குறோம்னா x⁴ இருக்கு, இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு 2x⁴. ரெண்டுலயுமே ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இங்க 2x⁴ இருக்கு, இங்க வெறும் x⁴ இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த x⁴ 2x⁴ எப்ப மாத்த முடியும்? 2ஆல பெருக்கணும். சோ x⁴ 2ஆல பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? 2x⁴ கிடைக்கும் இல்லையா? சோ அதை தான் நான் இங்க பண்ண போறேன். x⁴ + 2x³ - 4x² - 8x நம்ம 2ஆல பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்? தட் இஸ் 2x⁴ + 4x³ - 8x² - 16x. இப்போ அதை நம்ம இங்கே போடலாம். இப்போ 2ஆல பெருக்கிறோம். ஸோ 2ஆல பெருக்கினா என்ன கிடைக்குது பாருங்க? 2x⁴ + 4x³ - 8x² - 16x கிடைக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப்ல மைனஸ் பண்ணுவோம். சரி மைனஸ் பண்ணா இங்க பாருங்க இது பிளஸ் இருக்கு மைனஸ் ஆகும், இங்க பிளஸ் இருக்கு மைனஸ், மைனஸ் இருக்கு பிளஸ், இங்க மைனஸ் இருக்கு பிளஸ். ரைட். அப்ப இது கேன்சல் ஆயிடுது. அப்ப மிச்சம் என்ன இருக்கு பாருங்க 7 4 போச்சுன்னா 3x³. அடுத்து 4 + 8 என்ன ஆகுது? பிளஸ் 12x². அடுத்து மைனஸ் 4 16 + 16. இப்ப 16ல 4 போச்சுன்னா பிளஸ் 12xன்னு ஆகுது. இங்க வந்து 1 2 3 3 டேர்ம் இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 டேர்ம் இருக்கு. சரி எப்படி நம்ம வகுக்க முடியும்? வகுக்க முடியாது அல்லவா? அப்ப இதோட நம்ம வந்து இங்க ஸ்டாப் கொடுத்துக்கணும். அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இது not equal to 0ன்னு வரதுனால நிச்சயமாக இந்த டேர்ம் வந்து இந்த f(x) மற்றும் g(x)னுடைய மீபெரு பொது வகுத்தியாக இருக்க வாய்ப்பு இல்லை. எனவே மறுபடியும் என்ன பண்ணணும்? சோ இங்க வந்து மறுபடியும் இன்னொரு வகுத்தல் ப்ரொசீட் பண்ணணும். சோ இந்த இடத்துல வந்து இந்த g(x) ஆன எதை போடணும்? தட் இஸ் x⁴ + 2x³ இருக்கு இல்லையா? தட் மீன்ஸ் இதை கொண்டு வந்து இதுக்குள்ள நம்ம போடணும். ரைட். 3x³ + 12x² + 12x அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ போட்டுட்டு என்ன பண்றோம்? ஸோ இதுல இருந்து 3 வெளியில எடுக்கிறோம். 3 வெளியில எடுத்து என்ன ஆகுது? ஸோ தட் இஸ் x³ இங்க 4 12ங்கனால 4x² + இங்க 12xங்கிறது 3 12ங்கனால 4x. ஸோ அதான் நான் இங்க போட்டிருக்கேன். தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறோம். தட் இஸ் x³ + 4x² + 4xக்கு h(x)ன்னு ஒரு பேர் கொடுத்துக்கிறோம். ரைட். இப்போ இந்த 3 என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3 ஆனது இந்த மேல இருக்கக்கூடிய இந்த f(x)க்கோ இல்ல g(x)க்கோ எதுவுமே காமனா கிடையாது. அதனால நம்ம இந்த 3 நெக்லெக்ட் பண்ணிடலாம். இந்த 3 வராது. அப்ப இங்க இருக்குது g(x), இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா இது h(x). ஓகே. இதுல பாத்தீங்கன்னா எது மேல போடணும்? அதாவது தொகுதியில போடணும் அப்படின்னா இங்க x-னுடைய அடுக்கு 3 இருக்கு, இங்க x-னுடைய அடுக்கு 4 இருக்கு. சோ எது நம்ம மேல போடுவோம்? தட் இஸ் x-னுடைய அடுக்கு 4. அப்ப x-னுடைய அடுக்கு 4 இருக்குது என்னது? g(x). அப்ப அந்த g(x) உள்ள எழுதிக்கோங்க. தட் இஸ் வகுபடும் எண்ணாக. அடுத்து h(x)ங்கிறது வகுக்கக்கூடிய எண்ணாக இருக்கும். தட் இஸ் அது வந்து இங்க போடணும். சோ அதை நம்ம x³ + 4x² + 4xன்னு போட்டுக்கலாம். ரைட். இப்போ சப்போஸ் இந்த 3x³ இருந்து தான் நம்ம இந்த 3 பிரிச்சு எடுத்தோம் இல்லையா? இப்போ சப்போஸ் அப்படி இல்லாம இந்த டோட்டலா இந்த 3x³ + 12x² அப்படியே இங்க போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க 3 வந்திருக்கும், இங்க வெறும் x⁴. இங்க 3x⁴. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இங்க x⁴ கொண்டாடுறோம்னா நம்ம 1/3x ஆல நம்ம பெருக்கணும். இப்போ 1/3xன்னு போடுறதெல்லாம் நமக்கு வந்து எளிமையா இருக்காது. இதெல்லாம் நமக்கு எளிமையா இருக்காது. அதனாலதான் நம்ம இங்க வந்து 3 நம்ம என்ன பண்றோம்? பொதுவா வெளியில எடுத்துறோம். அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணும்போது நமக்கு எளிமையாக இருக்கும். ரைட். இப்போ நம்ம பாருங்க இந்த x³ வந்து நம்ம x⁴ மாத்தணும். எப்படி மாத்த முடியும்? தட் இஸ் ஜஸ்ட் x ஆல பெருக்கினா போதும். அதான் நான் இங்க போட்டிருக்கேன். தட் இஸ் x³ + 4x² + 4x x ஆல பெருக்குங்க என்ன கிடைக்கும்? x³ × x என்னது? x⁴. 4x² × x என்னது? 4x³. அப்ப 4x × x என்னது? 4x². சோ அத நம்ம இங்க அப்படியே எழுதிக்கலாம். தட் இஸ் இப்போ நம்ம x ஆல பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்குது? தட் இஸ் x⁴ + 4x³ + 4x² கிடைக்குது. ரைட். எப்பவும் ஆஸ் யூஷுவல் நம்ம மைனஸ் பண்ணுவோம். சோ அதான் பண்ண போறோம். கழிச்சா என்ன கிடைக்குது? இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் போடுங்க. இங்க பிளஸ் இருக்கு மைனஸ் அண்ட் இங்க பிளஸ் இருக்கு மைனஸ். ரைட். இப்போ பாருங்க இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன கிடைக்குது? சோ 2 - 4 -2x³. அடுத்தது இப்போ இங்க என்ன இருக்குது? -4 -4. அப்ப -8x² -8x இதை நம்ம கீழே இறக்கிக்கிறோம். ஏன்னா 2 டேர்ம் தான் இருக்கும். சோ இங்க வெளியில 3 டேர்ம் இருக்கனால இது கட்டாயமா நம்ம இறக்கி ஆகணும். சோ அதான் நம்ம இறக்கிருக்கோம். இப்ப மீண்டும் என்ன பார்க்கணும்? இங்க -2x³ இருக்கு, இங்க வெறும் ஒரு x³ இருக்கு. இது எப்போ -2x³ ஆக மாறும்? ஜஸ்ட் இங்க பாருங்க நான் போட்டிருக்கேன் x³ + 4x² + 4x -2ஆல பெருக்கும்போது நீங்க எதை மட்டும் பார்க்கணும்னா இதுல ஃபர்ஸ்ட் டேர்மையும் இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் தான் பார்க்கணும். அதை பார்த்துட்டு நீங்க ப்ரொசீட் பண்ணணும். ரைட். சோ -2 × x³ என்னது? -2x³. அடுத்தது -2 × 4x² என்னது? -8x² + 4x × -2 வந்து -8x. ஸோ அப்போ இதை கொண்டு வந்து அப்படியே நம்ம இங்கே போடணும். இப்போ -2 இங்கே போடுங்க. அப்புறம் என்ன எழுதணும்? இங்கே கீழே இருக்கிறது அப்படி எழுதிக்கோங்க. தட் இஸ் -2x³
மைனஸ் 8x² மைனஸ் 8xன்னு போட்டுட்டு என்ன பண்ணணும், தட் இஸ் இதான் கழிக்கணும். கழிச்சனா என்ன பண்ணணும், இந்த மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றணும், இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் அண்ட் இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ். அப்போ என்ன ஆகுது, இது கெட் கேன்சல், இது எல்லாமே சேர்ந்து மொத்தமாக என்ன கிடைக்குது, நமக்கு 0ன்னு கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த 0 வரதுனால ஸோ நம்மளுக்கு இங்கே கிடைச்சிருக்கூடிய இந்த x³ + 4x² + 4x அப்படிங்கிற இதுதான் நம்மளுக்கு இந்த மேலே பார்த்தோம் இல்லையா, தட் இஸ் இந்த f(x) மற்றும் g(x) ஆன இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா மீப்போவாக இருக்கும். ஸோ அதை நம்ம இங்கே எழுதிடலாம். மீதி 0 என்று வருவதால் மீப்போவாக என்ன இருக்குன்னா, ஸோ இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதைத்தான் எழுதணும். போயிட்டு எடுத்து எழுதிடாதீங்க, உங்களுடைய வகுத்தி இருக்கு இல்லையா, அதைத்தான் எழுதணும். ஸோ அதை விட்டு கோஷன்ட், அதாவது அதனுடைய ஈவை போய் எழுதிடாதீங்க, இது தப்பு. ஸோ மறக்காம இதை எழுதிருங்க. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். x³ + 4x² + 4x தான் நம்மளுடைய சொல்யூஷன். 6x³ + 12x² + 6x + 12 மற்றும் 3x³ + 3x² + 3x + 3 இதனுடைய மீப்போவா தான் கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பல்லுறுப்புக்கோவையில் பாருங்க, இங்கே 6 இருக்கு, இங்கே 12, இங்கே 6, இங்கே 12. இது பாருங்க 6னுடைய மடங்காக இருக்கனால நம்ம இது 6 வந்து நம்ம காமனாக எடுக்கலாம். இங்கே என்ன இருக்கும், 6 1 6, இங்கே 6 2 12, இங்கே 6 1 6, அடுத்து இங்கேயும் 6 2 12. அப்போ நம்ம பொதுவாக நம்ம இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா 6 காமனாக எடுத்தோம்னா என்ன கிடைக்கும், தட் இஸ் 1x³ + 2x² + 1x + 2 அப்படின்னு கிடைக்கும். ரைட். அப்போ இதே போல இங்கே பாருங்க, இங்கே 3வது வாய்ப்பாடு இருக்கு பாருங்க, 1 3 3, இங்கேயும் 3 தான், இங்கேயும் 3 தான் அண்ட் இங்கேயும் 3 தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்துலேருந்து 3 வெளியில் எடுக்கலாம். 3 வெளியில் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்குது, 1x³ + 1x² + 1x + 1. ரைட். இப்போ இந்த ரெண்டையும் பாருங்களேன், ஸோ இங்கே வந்து 6 இருக்கு, இங்கே 3 இருக்கு. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3வது வாய்ப்பாடுல வருது. அப்போ முதல்ல இந்த 6க்கும் 3க்கும் நம்ம மீப்போர் வகுத்தி என்னன்னு பார்க்கணும். தட் இஸ் 6க்கும் 3க்கும் நம்ம மீப்போவை பார்க்கணும். எப்படி பார்ப்போம், தட் இஸ் இந்த லேடர் டிவிஷன்ல 6,3 போடுவீங்க. தட் இஸ் 3ஆல வகுத்தீங்கன்னா 2 3 6, 1 3 3ன்னு கிடைக்குது. இதுக்கு மேல நம்ம வந்து 1ஆம் வாய்ப்பாடுல தான் வகுத்துட்டு போக முடியும். ஸோ இது ரெண்டுக்குமே ஜென்ரலா பொதுவான வகுதியாக இருக்கிறது என்னன்னா 3 தான். அப்ப இதுக்கு வந்து 3ன்னு போட்டு வச்சுக்கோங்க. இது ஃபைனல் ஆன்சர்லாம் நம்ம எடுத்து எழுதணும். இது அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ இங்க கிடைச்சிருக்கு இல்லையா, இது அப்படியே நம்ம டோட்டலா f(x) எடுத்துக்கலாம். அடுத்தது இது வந்து நம்ம g(x) எடுத்துக்கலாம். அதை நம்ம இங்கே போடுறோம் பாருங்க. தட் இஸ் இங்கே f(x) அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். அடுத்தது இங்க வந்து g(x) அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன். இப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த 1x³ + 2x² + 1x + 2க்கும் இந்த இது இருக்கு இல்லையா, இது ரெண்டுக்கும் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், வகுத்து மீப்போவா பார்க்கணும். ரைட். இப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்களேன், இங்கே x³ இருக்கு, இங்கேயும் x³ இருக்கு. ரைட். அப்போ இது ரெண்டுமே பொதுவாக இருக்கு. இதுல நான் எதை வந்து வகுதியாகவோ இல்லை எதை வந்து வகுபடும் எண்ணாகவோ எடுக்கணும்னு எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். பட் இந்த 2வது ஸ்டெப்ல பாருங்க, இந்த 2வது டேர்ம்ல 2x², இங்க 1x². அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை நம்ம வந்து என்னென்ன எடுத்துக்கலாம்னா வகுபடும் எண்ணாகவும் இதை வகுக்கும் எண்ணாகவும் எடுத்துக்கலாம். சரி. அப்ப நம்ம f(x) இது அப்படின்னா, இது g(x) அப்படின்னா என்ன நினைப்போம், இந்த f வந்து நம்ம g-ஆல நம்ம வகுக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியுது. ரைட். இப்போ நம்ம அதை இங்க போடலாம். ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் f(x) நம்ம g(x)ஆல வகுக்க போறோம். சரி. இப்போ f(x) இங்க எழுதிக்கோங்க. தட் இஸ் 1x³ ஜஸ்ட் x³ + 2x² + 1x + 2ன்னு போட்டாச்சு. அடுத்தது இங்க g(x) எழுதுங்க. தட் இஸ் இங்க எழுதுங்க 1x³ + 1x² + 1x + 1. ஸோ என்ன நீங்க இங்க 1 கூட போட்டுக்கோங்க. ரைட். இங்கேயும் x³ தான் இருக்கு, இங்கேயும் ஒரு x³ தான் இருக்கு. ஜஸ்ட் நம்ம இதை 1ஆல பெருக்கினாலே நமக்கு என்ன கிடைக்கும், 1 × x³ என்ன கிடைக்குது, ஒரு x³. அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் 1 × 1 x²ங்கிறது ஒரு x² + 1 × 1x ஒரு x + 1 × 1 1. சரி. மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணா பாருங்க, இங்க பிளஸ் இருக்கு, மைனஸ் இங்கேயும் பிளஸ் மைனஸ் ஆகுது, அங்கே இங்கேயும் பிளஸ் அண்ட் மைனஸ் அண்ட் இங்கேயும் பிளஸ் மைனஸ் ஆகுது. அப்போ இது கெட் கேன்சல். அப்போ என்ன கிடைக்குது, ஸோ 2ல் 1 போச்சுன்னா ஒரு x². இப்போ ஒரு எக்ஸ்க்கு மைனஸ் ஒரு எக்ஸ் 0 ஆயிடும். அப்போ பிளஸ் 0x இருக்கு. அதாவது அந்த டேர்மே தேவையில்லை. 2ல் 1 போயிடுச்சு அப்படின்னா, 2ல் 1 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும், பிளஸ் 1 கிடைக்கும். 1 2 3 அப்படின்னு 3 டேர்ம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 டேர்ம் இருக்கும். ஸோ நிச்சயமா இது கூட மறுபடியும் எதால பெருக்கி இங்க போடும்போது ஸோ ஒரு டேர்ம் கீழே வந்து அதிகமா வரும். ஸோ அப்போ ப்ராப்ளம் இருக்கும், நம்மளால பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதை அப்படியே வச்சுட்டு இந்த g(x) கொண்டு போயிட்டு இங்க போட்டு இதை நம்ம வகுக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்படியே பண்ணோம்னா நமக்கு அது ஒரு நீட்னஸா இருக்காது. அதனால நம்ம கீழே போட்டு பண்ணலாம். இப்போ இது வந்து not equal to 0, அதனால நம்ம மறுபடியும் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இது நம்ம g(x) நமக்கு தெரியும். ஸோ இப்போ இங்க கிடைச்சது இல்லையா, லாஸ்டா கிடைச்சது, இதை நம்ம வந்து h(x)ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதை நான் இங்க எழுதுறேன். தட் இஸ் h(x) = என்னது, ஒரு x² + 1 that is equal to x² + 1 that is not equal to 0. இதை தான் நம்ம h(x) எடுத்துக்கிறோம். ரைட். இப்போ ஆல்ரெடி நம்ம இங்க g(x) பார்த்துருக்கோம். g(x)னா x³, இங்க h(x)ங்கிறது x² ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இதுல இதை வந்து நம்ம வகுபடும் எண்ணாகவும் இதை நம்ம வகுப்பானாகவும் எடுத்துக்கலாம். ரைட். அப்ப நம்ம எப்படி எழுதணும், தட் இஸ் இப்போ நம்ம செகண்ட் கேஸ்ல என்ன பண்ண போறோம்னா, தட் இஸ் g(x) நம்ம என்ன பண்ணணும், h(x) வகுக்க போறோம். ஓகே. ரைட். இப்போ g(x) என்ன எழுதிக்கோங்க உள்ள, தட் இஸ் ஒரு x³ + ஒரு x² + ஒரு x + 1. அதை எதால வகுக்க போறோம்னா x² + 1ஆல வகுக்க போறோம். இந்த x² ஆனது இங்க x³ மாறணும். எப்படி மாறும், தட் இஸ் ஜஸ்ட் x ஆல பெருக்கினா போதும்.
ஸோ எக்ஸால பெருக்குங்க, இங்கே போட்டு காமிக்கிற பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஜஸ்ட் எக்ஸால பெருக்குங்க, எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ்ன்னு மாறும். அப்போ அதனால நம்ம இங்கே எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ், ஒரு எக்ஸ் இங்கே தான் இருக்குது. அப்போ அதான் இப்போ இங்கே நடுவில் எதுவுமே தேவையில்லை, அதனால 0ன்னு போட்டுக்கலாம். ரைட், இப்போ பாருங்க, ஸோ மைனஸ் பண்ணுவோம். எப்படி மைனஸ் பண்ணுவோம்? தட் இஸ் இந்த குறியை மாற்றணும். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ இங்கே மைனஸாக மாறும். அப்போ இது கேன்சல் ஆகிடுது. அதே போல் ஒரு எக்ஸ்க்கு மைனஸ் ஒரு எக்ஸ் போச்சுன்னா கேன்சல் ஆகிடுது. அப்போ மிச்சம் என்ன கிடைக்கிறது? ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே மிச்சம் 1 இருக்குது. ரைட், இது பாருங்க இங்கே இருக்கு இல்லையா? அப்போ ஜஸ்ட் 1ஆல் பெருக்குனாலே இது அப்படியே கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 போட்டுட்டு ஸோ பாருங்க இப்போ மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் ஸோ இதுக்கு மைனஸ் ஆகும், இதுக்கும் ப்ளஸ் இருக்குது, அப்போ மைனஸ் ஆகும். அப்போ என்ன கிடைக்கும்? இதுவும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு 0ன்னு ஆன்சர் வருது. அப்போ 0ன்னு ஆன்சர் கொடுத்துட்டாலே ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த வகுப்பான் இருக்கு இல்லையா? இதுதான் வந்து நமக்கு என்னவா இருக்க முடியும்? ஸோ மேலே பார்த்த இந்த எஃப்எக்ஸ் மற்றும் ஜிஎஃப்எக்ஸ் இது ரெண்டினுடைய பொது வகுதியாக இருக்க முடியும். ரைட், இப்போ அது இல்லாமல் நம்ம ஆல்ரெடி இங்கே மீபோவாவா என்ன பார்த்து வச்சிருக்கோம்? 3. அப்போ அந்த 3ஐயும் சேர்த்து பெருக்கிக்கணும். ஸோ அதை நம்ம இங்கே எழுதலாம். மீதி 0 என்று வருவதால் அப்போ 6x³ + 12x² + 6x + 12 3x³ + 3x² + 3x + 3 மீபோவா, தட் இஸ் மீபெரு பொது வகுதிங்கிறது இங்கே இருக்கு இல்லையா? இந்த x² + 1 எழுதுங்க. எங்கார்ந்து கொண்டோ இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த கோஷன்ட், அதாவது ஈவை போய் எழுதிடாதீங்க, இது தவறு. ஸோ நம்ம என்னென்னு எழுதணும்? தட் இஸ் x² + 1 எழுதலாம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஸோ நம்ம அதாவது கணக்கினுடைய ஆரம்பத்திலேயே என்ன பார்த்தோம்? இந்த 6க்கும் 3க்கும் நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம்? 3 காமனா இருக்கு, அதாவது மீபெரு பொது வகுதியாக இருக்குன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ அதையும் நம்ம இங்கே வந்து பெருக்கல்ல எழுதிடணும். தட் இஸ் இப்போ இது கூட நம்ம என்ன சேர்த்திடணும்? 3ஐயும் சேர்த்திடணும். இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 2, பின்வருவனவற்றிற்கு மீபோமா காண்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 4x² y 8x³ y². செகண்ட் கொஸ்டின் 9a³ b², 12a² b² c. தேர்ட் கொஸ்டின் 16m 12m² n², 8n². fourth question p² - 3p + 2 p² - 4. fifth question 2x² - 5x - 3 4x² - 36. fifth question 2x² - 3xy the whole square 4x - 6y the whole cube 8x³ - 27y³. மீபோமா காண்க. மீபோமானா என்னது? மீபெரு பொது மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மடங்குனால என்ன? மல்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 4x² y 8x³ y² கொடுத்துருக்காங்க. இதனுடைய மீபோமா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்க, இப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸை நம்ம முதல்ல ஏணி வகத்தில் எடுத்து நம்ம போட்டு பார்த்துடணும். ஏணி வகத்தில் எப்படி போடுவோம்? தட் இஸ் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டும் போடுங்க. 4 8. இப்போ இதை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், அதாவது பகா கரணிப்படுத்துங்க. தட் இஸ் 2ஆல் எடுத்தோன்னா என்ன கிடைக்குது? 2 2 4 4 2 8. நெக்ஸ்ட் மறுபடியும் என்ன பண்ணணும்? 2ஆல் பண்ணுங்க. 1 2 2 2 4. பொது வகுத்தி அப்படின்னா இதோட நம்ம நிறுத்தியிருப்போம். இது 2 சேர்ந்தா பொது வகுத்தின்னு சொல்லியிருப்போம். பட் இது மடங்கு அப்படிங்கிறதுனால எப்பவுமே கடைசியா 1,1ன்னு வர்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்? ஸோ நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்க ஏணி வகுத்தலால வகுத்துக்கிட்டே வரணும். ரைட், இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? மறுபடியும் இதை வகுக்கணும். தட் இஸ் இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ 2ஆல் வகுக்கலாம். 2ஆல் வகுத்தா என்ன கிடைக்குது? 1 அப்படியே வந்துடும். 1. ஓகே, அப்போ 1 1ன்னு கிடைச்சிச்சு. அப்போ இதை 3ஐயுமே நம்ம பெருக்குங்க. இப்போ 2 2 4 4 2 8. அப்போ இங்கே ஸோ 8ங்கிறது அதனுடைய ஃபர்ஸ்ட் மடங்கு, அதாவது 4 மற்றும் 8னுடைய பொது மடங்கு மீபெரு பொது மடங்காக இருக்கிறது 8 தான். நெக்ஸ்ட் இங்க இருக்கிறதுல இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ இந்த எக்ஸ்ல பாருங்க, அடுக்கு வந்து 2 இருக்கு. இங்க எக்ஸினுடைய அடுக்கு என்ன இருக்கு? 3 இருக்கு. இப்போ இருக்கிறதுலேயே எது அதிகமா இருக்குதோ, அதிக மடங்காக இருக்குதோ அதை நீங்க ஆன்சர்ல எழுதுங்க. ஸோ நம்ம 8 எக்ஸினுடைய அடுக்கு 3ன்னு போட்டுக்கோங்க. அதே போலதான் இங்க ஒய்னுடைய அடுக்குல என்ன இருக்கு? இங்க ஒய்னுடைய அடுக்குல 1 இருக்கு, இங்க ஒய்னுடைய அடுக்குல 2 இருக்கு. அப்ப நம்ம எது அதிகமா இருக்கு? ஒய்னுடைய அடுக்கு 2. அப்ப இந்த ஒய்னுடைய அடுக்கு 2 அப்படிங்கிறது போடுங்க. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? -9a³ b² 12a² b² c அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. ரைட், இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்பர்ஸை மட்டும் பார்க்கணும். இங்கே இந்த மைனஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. முதல்ல நம்பர் மட்டும், அதாவது மைனஸ் இல்லாமல் பாருங்க. தட் இஸ் 9, இங்கே 12. முதல்ல அதை எடுத்து போட்டு நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஏணி வகத்தில் பார்க்கலாம். தட் இஸ் 9 12. இதை போடுங்க ஃபர்ஸ்ட். ஸோ 2ஆல் பண்ண முடியாது. ஸோ 2க்கு அப்புறம் இருக்கக்கூடிய பகா என்ன இருக்கிறது? 3 தான். அப்போ 3ஆல் பண்ணுங்க. ஸோ 3 3 9, 4 3 12. இது ரெண்டுக்குமே பொதுவான எண் இல்லை. அப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்? 3ஆல் தான் பண்ணணும். பண்ணணும் என்ன கிடைக்குது? ஸோ 3 வந்து 1 3 3, அடுத்தது 4 அப்படியே தான் வரும். அப்போ மிச்சம் இருக்கிறது 4 தான். நம்ம 1 1ன்னு கிடைக்கிற அளவுக்கு, இங்கே 1 1ன்னு கிடைக்கிற அளவுக்கு நம்ம பண்ணி முடிச்சிடணும். ஸோ அப்போ அந்த 4 தான் போட்டாகணும். ஸோ இப்போ 4ஆல் பண்ணும்போது இங்கே 1 நாங்க போட்டாச்சு. இப்போ 3 3 பெருக்கல் 4 என்ன கிடைக்குது? 3 3 9 9 36. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 36 தான் வந்து எதுக்கு? இந்த 9க்கும் 12க்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொது மடங்காக இருக்கிறது. ரைட், அப்புறம் இந்த மைனஸ் இருக்குல்லவா? இந்த மைனஸ் வந்ததுனால கட்டாயமாக நம்ம என்ன பண்ணணும்? இந்த மைனஸை நம்ம இங்கே முன்கூட்டியே போட்டுறணும். ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர்ல இந்த மைனஸ் வந்துடும். ஸோ மைனஸ் போட்டுக்கோங்க. ரைட், அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன்? தட் இஸ் இப்போ நம்ம ஏ இருக்குன்னா ரெண்டுலையும் பாருங்க, இங்கே ஏனுடைய அடுக்கு 3 இருக்கு, இங்கே ஏனுடைய அடுக்கு 2 இருக்கு. இங்கே கேட்டது மடங்கு. மடங்குனா அதிகம். அதிகம் என்ன இருக்க முடியும்? ஏனுடைய அடுக்கு 3 தான் எடுக்கணும். அப்போ நம்மளுடைய விடையில என்ன எழுதுவீங்க? தட் இஸ் ஏனுடைய அடுக்கு 3 ஃபர்ஸ்ட் எழுதுங்க. நெக்ஸ்ட் பி இருக்கா? இங்க பியினுடைய அடுக்கு 2 இருக்கு, இங்க பியினுடைய அடுக்கு 2 இருக்கு. ஸோ ரெண்டு பக்கமும் 1 தான். அதனால நம்ம கட்டாயமா என்னதான் எழுதி ஆகணும்? தட் இஸ் பியினுடைய அடுக்கு 2 தான் எழுதி ஆகணும். அடுத்தது இங்க சியே இல்லை, இங்க சி இருக்கு. அப்படி இருந்தா என்ன பண்றது?
கட்டாயமாக இருக்குதோ இல்லையோ, என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாலே அதை நீங்க கொண்டாந்து எழுதாகணும். ஏன்னா இது மடங்கு. ஸோ அதனால நம்ம இங்க சி எழுதணும். ஸோ அப்ப இதுதான் நம்மளுடைய ஆன்சர். -36 a cube b squared c தான் நம்மளுடைய விடை. தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 16 m -12 m squared n squared 8 n squared கொடுத்துறாங்க. ஸோ அதனுடைய மீப்பம் தானே கேட்கறாங்க. ஸோ நம்பர்ஸ் பார்த்தோம்னா நீங்க என்ன பண்ணணும், லேடர் டிவிஷன். ஸோ நான் அதுதான் இங்க பண்ண போறேன். தட் இஸ் என்னென்னலாம் எடுத்துக்கணும், தட் இஸ் 16 எடுங்க, 12 எடுங்க, அடுத்து 8 எடுங்க. ஸோ முதல்ல நம்ம எந்த நம்பரால பண்ணணும், 2ஆல தான் பண்ணணும். 2ஆல பண்ணீங்கன்னா 8 2 16, 6 2 12, 4 2 8. மறுபடியும் என்ன பண்ணணும், 2ஆல தான் பண்ணணும். ஸோ 2ஆல பண்ணுங்க. ஸோ 4 2 8, 3 2 6, 2 2 4. ஸோ மறுபடியும் 2ஆல தான் பண்ணணும். ஸோ 2ஆல பண்ணுங்க, என்ன கிடைக்குது, 2 2 4, 3 அப்படியே வந்துடும், 1 2 2. ஸோ மறுபடியும் நம்ம 2ஆல தான் பண்ணணும். ஸோ 1 3 1. இப்போ 3 தான் கிடைக்குது. அப்போ 3ஆல பண்ணுங்க. அப்போ 1 1 1ன்னு கிடைச்சிருச்சு அல்லவா. அப்போ அதோட ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பெருக்கிக்கோங்க. 2 பெருக்கல் 2 4, 4 2 8, 8 2 16, 16 3 48. அப்போ இதனுடைய மீ பேரு பொது மடங்கு 48. அண்ட் இதுல என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது, தட் இஸ் மைனஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணும், ஸோ மைனஸை முன்கூட்டியே போட்டுக்கணும். -48 வந்துருது. ரைட். இப்போ என்ன இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட்ல எம் இருக்கா. அப்ப m விட பெரிய நம்பர் அடுக்கு இருக்குதான்னு பாருங்க. தட் இஸ் இங்க m ஸ்கொயர்ட் இருக்கு. அப்ப நிச்சயமா நம்ம m ஸ்கொயர்ட் தான் எடுத்துக்கணும். அப்ப m ல ஸ்கொயர்ட் எடுத்துக்கோங்க, m ஸ்கொயர்ட். அதே போல அடுத்ததுல பாருங்க n ஸ்கொயர்ட் இருக்கு, இங்க n ஸ்கொயர்ட் இருக்கு. அப்ப நிச்சயமா n ஸ்கொயர்ட் தான் நம்ம போட்டாகணும். ஸோ இங்க நீங்க n ஸ்கொயர்ட்னு போட்டுக்கோங்க. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது, -48 m ஸ்கொயர்ட் n ஸ்கொயர்ட். இது நம்மளுடைய மீப்போமாவாக இருக்கிறது. ஃபோர்த் கொஸ்டின், p ஸ்கொயர்ட் -3p + 2 p ஸ்கொயர்ட் -4 அப்படி அதனுடைய மீப்போமா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 2 படியில இருக்கு. அப்ப அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை முதல்ல காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்தினா நமக்கு எது மீ பேரு பொது மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய p ஸ்கொயர்ட் -3p + 2 எடுத்துக்கோங்க. ரைட். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நான் 2 நம்பரை என்ன பண்ணணும், கூட்டுனா -3 கிடைக்கணும். ஸோ இங்க இருக்கு இல்லையா, இந்த -3. அடுத்தது பெருக்குனா 2 கிடைக்கணும். ஸோ இந்த 2. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு -2ஐயும் -1ஐயும் கூட்டுங்க, என்ன கிடைக்கும், -3. அதே போல -2ஐயும் -1ஐயும் இப்ப பெருக்குங்க, என்ன கிடைக்கும், தட் இஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். 2 1 2 தான். ஓகேவா. அப்ப பாருங்க, கூட்டுனா -1 பெருக்குனா 2 கிடைக்குது. அது இது ரெண்டுமே நடக்குது இல்லையா. அப்படி தரக்கூடிய நம்பர்ஸ் யாரு, -2 -1 தான். அப்ப நம்ம என்ன எழுதணும், -2 -1. சோ இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த -2 இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி இப்ப p போட்டுக்கோங்க. அப்ப p -2, அதே போல -1க்கு முன்னாடியும் p போட்டுக்கோங்க, p -1. அப்ப இப்ப இங்க எழுதணும்னா p -2 இன்டு p -1 இதை நம்ம காரணிப்படுத்தி எழுதிடலாம். சோ அதனால நம்ம என்ன பண்றோம், இதுக்கு பதிலாக p -2 அடுத்தது p -1 எழுதலாம். நெக்ஸ்ட் இப்ப அடுத்தது என்ன இருக்கு, p² - 4 தானே இருக்கு. இது நம்மளுக்கு என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு தெரியும், தட் இஸ் a² - b² ஃபார்மேட். இப்ப இது எப்படி எழுதுவோம், a - b இன்டு a + b எழுதுவோம் இல்லையா. சோ p² அப்படிங்கிறது a² ஆகும், இங்க 4ங்கிறது 2² ஆகும் மாத்தலாமா. சோ அதான் நான் இப்ப இங்க எழுத போறேன். தட் இஸ் p² போட்டுக்கோங்க, 4² - 2². இப்ப இது எப்படி இருக்குன்னா, a² - b. அப்ப இங்க a க்கு பதிலா p-யும் அடுத்தது b க்கு பதிலா 2 இருக்கு. அப்ப எப்படி எழுதலாம், தட் இஸ் p - 2 இன்டு p + 2 எழுதலாம் இல்லையா. ரைட். இப்ப நம்ம இந்த மாதிரி காரணிப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைச்சது, இதை பண்ணும்போது p - 2 இன்டு p - 1 கிடைச்சது. இதை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, p - 2 இன்டு p + 2. ரைட். இப்போ இதே மீப்போவாக கேட்டிருந்தாங்க, மீ பெரு பொது வகுத்தி அப்படின்னா ரெண்டுலயும் எது பொதுவா இருக்கோ அதை மட்டும் தான் எழுதணும். இப்ப p - 2 மட்டும் தான் பொது, அதை மட்டும் தான் எழுதிருப்போம். ஆனா இங்க கேள்வி என்னன்னா, மீ பெரு பொது மடங்கு அப்படின்னு இருக்கறனால நம்ம இங்க இருக்க எல்லாத்தையும் எழுதணும். தட் இஸ் இங்க பாருங்க, p - 2 இருக்கா, இங்க p - 2 இருக்கு. இது ஒரு டைம் எழுதினாலே நமக்கு போதும். சோ p - 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். அதன் பின்ன p - 1 அப்புறம் p + 2 இது எல்லாத்தையுமே நம்ம எழுதணும். இதுதான் நம்மளுடைய மீப்போமாவாக இருக்குது. அப்ப நம்ம ஆன்சர் எழுதுவோம். தட் இஸ் p - 2 இன்டு p - 1 இன்டு p + 2. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். 2x² - 5x - 3 4x² - 36 இதனுடைய மீ பெரு பொது மடங்கு மீப்போமாவை கேட்கறாங்க. இப்ப நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்களே, இதை முதல்ல நம்ம காரணிப்படுத்திக்கணும். காரணிப்படுத்தினா நமக்கு போடுறது எளிமையா இருக்கும். சோ நான் அதனால என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இதை எழுதி வைக்கிறேன். தட் இஸ் 2x² - 5x - 3. இருபடி பல்லுறுப்புக்கோவையில இங்க பாத்தீங்கன்னா 1 இருக்கணும், ஒரு x² இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க லாஸ்ட்ல இருக்கக்கூடிய நம்பரால பெருக்கிக்கணும். ரைட். அப்ப எப்படி பெருக்குவீங்க, தட் இஸ் பாருங்க. சோ 2 × 3 என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 6 கிடைக்கும். சோ நாம இப்ப என்ன எடுக்கணும் அப்படின்னா, தட் இஸ் பெருக்குனா -6 கிடைக்கணும். இந்த இடத்துல கிடைச்சது இல்லையா -6ன்ட்டு. அடுத்தது கூட்டுனா -5 கிடைக்கணும். அந்த மாதிரியான 2 நம்பர்ஸை நாம தான் எடுக்கணும். சரி, இப்ப எந்த மாதிரி நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கூட்டுனா -5 கிடைக்கணும் தானே. இப்ப -6ல இருந்து +1 கழிச்சிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், -5 கிடைக்கும். அதே போல இந்த -6ஐயும் +1ஐயும் பெருக்குனீங்கன்னா -6 கிடைக்கும் தானே. அப்ப இந்த கண்டிஷனான கூட்டலும் இந்த கண்டிஷனான பெருக்கலும் கரெக்டா வருது இல்ல. அப்ப இங்க என்ன எழுதணும், -6, இங்க என்ன எழுதணும், சோ +1. ரைட். இப்ப இதை நீங்க அப்படியே பிரிச்சு எழுதுங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன எப்படி எழுதணும்னா, இதை அப்படியே எழுதிக்கோங்க, 2x².
பட் இதை மட்டும் நீங்க கொஞ்சம் வித்தியாசமா எழுதணும். எப்படின்னா -6x பிளஸ் 1x. ஸோ இப்போ நம்ம கூட்டுச்சு இல்லையா, அப்போ கிடைச்சதுல இந்த -6 இங்க +1, அதை தான் நம்ம எக்ஸ்ன்னு போட்டுட்டு இந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய -3 அப்படியே போட்டுக்கோங்க, அதை வந்து மாற்றக்கூடாது. ரைட், இது 2x ஸ்கொயர் 2x இன்ட்டு 2xன்னு போடலாம் இல்லையா. அதே போல இந்த 6x எப்படி எழுதலாம்னா 2x கூட 3 பெருக்குனா 2 3 6xன்னு வருது இல்லையா. அதனால இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இப்படி எடுக்க போறோம். அதே போல இந்த 3 எப்படி எழுதலாம், 1 3 3ன்னு போடுவோம்ல. இந்த மாதிரிலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ நம்மளுக்கு பிரிக்கிறது ஈஸியா இருக்கும். இப்போ பாருங்க, நான் 2x ரெண்டுலையுமே காமனா இருக்குல்ல, இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. அப்போ 2x காமனா எடுத்தனா என்ன கிடைக்குது, மீதி x இருக்கு x போட்டுக்கோங்க, மைனஸ் மீதி 3 இருக்கு போட்டுக்கோங்க. அடுத்தது பிளஸ், இங்க பாருங்க இங்க x இருக்கு. அப்ப நான் இதுல என்ன பண்றேன்னா இந்த ஒரு x 1 பெருக்கல் xன்னு வச்சுக்கிறேன். அப்ப இதுல நம்ம 1 நம்ம காமனா எடுக்கிறோம். ஸோ 1 எடுத்தோம்னா என்ன கிடைக்குது, இந்த x அப்படியே போட்டுக்கோங்க, -3. இப்ப பாருங்களேன், இது ரெண்டுமே ஒரே போல வந்திருக்கா, x -3 இங்கேயும் x -3. இந்த மாதிரி கொண்டு வரதுக்காக தான் நம்ம இந்த மாதிரியான கொடுத்துருக்கக்கூடிய அந்த டேர்மை நம்ம பிரிச்சு எழுதுறோம். ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ இந்த x -3 ரெண்டுமே காமனா இருக்கிறத நம்ம பொதுவாக வெளியில எடுக்கிறோம். அப்போ என்ன நடக்குது, தட் இஸ் x -3 காமனா எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, தட் இஸ் 2x இங்க இருக்கு, அடுத்தது +1 இங்க இருக்கு, அப்போ +1 இங்க இருக்கு. அப்போ டோட்டலா இதுக்கு பதிலாக நான் என்ன போடலாம், x -3 பெருக்கல் 2x + 1ன்னு எழுதலாம். ரைட், இப்போ நம்ம அடுத்தது என்ன இருக்கு, 4x² -36 இருக்கா, இப்போ அதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 4x² -36. சரி, இதுல பாருங்களேன் 4, இங்க 4ங்கிறது இருக்கு, இங்க பாருங்க 9 நாங்க 36 தானே. இப்ப இதுலயும் நான் 4 வெளியில எடுத்தேன்னா என்ன கிடைக்கும், இங்க 1 நாள் 4ன்னு இருக்கும், 1 நாள் 4. அப்ப எடுத்தேன்னா ஒரு x² மைனஸ் 9 நாள் அப்படிங்கிறனால 9 ஆயிடுது. அப்ப இப்ப எப்படி எழுதலாம், 4 பெருக்கல் x² -9ன்னு ஆயிடுது. இப்ப இந்த x² -9 எப்படி இருக்குன்னா, இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 பெருக்கல் x² -3², அதாவது 3 பெருக்கல் 3 தானே 9, அதனால நான் அதை 3² போட்டுக்கிறேன். ரைட், இப்போ இது எப்படி இருக்குன்னா a² b². ஓகே, இது எப்படி எழுதலாம், தட் இஸ் ஈக்குவல் டு a - b இன்ட்டு a + bன்னு எழுதலாம் இல்லையா. அந்த ஃபார்மேட் படி இந்த a² - b²ங்கிறது இப்போ ஏக்கு பதிலாக என்ன இருக்கு x, பிக்கு பதிலாக என்ன இருக்கு 3. அப்போ இதை எழுதுங்க, தட் இஸ் x - 3 இன்ட்டு x + 3ன்னு வருதா. இப்போ அதை இங்கே எழுதிக்கோங்க, தட் இஸ் என்ன வருது, 4 இன்ட்டு x இப்போ மீ பெரு பொது மடங்கு அது எப்படி எழுதுவோம், தட் இஸ் 2x² - 5x - 3 4x² - 36 மீ பெரு பொது மடங்கு மீ போமா என்ன வரும் அப்படின்னா, ஸோ இதுலையும் தானே பார்க்கணும். ரைட், இதில் பாருங்க என்ன கிடைக்குது, ஃபர்ஸ்ட் x -3 இருக்கு, இதுல இருக்கான்னு பாருங்க எஸ் இருக்கு. அப்ப ரெண்டுலயுமே பொதுவாக இருந்தால் அது கட்டாயமா போட்டு ஆகணும். ஸோ அதையும் போட்டுக்கோங்க, x -3ன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட், இப்போ இங்க இந்த 2x + 1 இருக்கா, இங்க ஏதாவது இருக்குதா, இல்ல. அப்ப அதையும் நம்ம போட்டுதான் ஆகணும். ஏன்னா இது மீ பெரு பொது வகுத்தி இல்ல, இது வந்து மீ பெரு பொது மடங்குங்கிறதுனால எல்லாத்தையுமே நம்ம போட்டுதான் ஆகணும். சரி, அப்ப இதனுடைய வேலை முடிஞ்சாச்சு. இப்ப அடுத்து நம்ம இங்க செக் பண்ணணும். இப்ப இங்க 4 இருக்கா, அப்ப அந்த 4 இங்க நம்ம எடுத்து எழுதிதான் ஆகணும். ஸோ இன்ட்டு 4 வந்துடணும். அதே போல அடுத்தது என்னது, தட் இஸ் x + 3 மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கா, அப்ப அதையும் நீங்க எழுதானோம், x + 3. அப்ப நம்மளுடைய விடை என்ன வருது, இந்த 4ங்கிறத நம்ம முன்னாடி தான் எழுதிக்குவோம். தட் இஸ் 4 பெருக்கல் x - 3 பெருக்கல் 2x + 1 பெருக்கல் x + 3. இதுதான் நம்மளுடைய மீபோமாக இருக்கிறது. 2x² - 3xy the whole squared, 4x - 6y the whole cube, 8x³ - 27y³ இதனுடைய மீபோமாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இதை எடுத்துக்கிறேன். பாருங்க, 2x² - 3xy the whole squared இருக்கு இல்லையா. இப்போ இந்த 2x² எப்படி எழுதலாம், 2x into xன்னு எழுதலாம். அதே போல 3xy 3x into yன்னு எழுதிருக்கோம், அதுல இருக்க போல தான். ரைட், இதுல பாருங்க எது காமனா இருக்கு, xங்கிறது காமனா இருக்கு, இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. அப்ப நான் இந்த x வெளியில எடுக்கிறேன். வெளியில எடுத்துட்டோம்னா மிச்சம் என்ன கிடைக்கும், 2x - 3yன்னு கிடைக்கும். அதான் இங்க போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ நம்மளுக்கு ஹோல் ஸ்கொயர் இருக்கனால ஸோ எக்ஸுக்கும் சேர்த்து தான் இதுக்கு ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். பண்ணிட்டுனா அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணணும், இந்த எக்ஸுக்கு மட்டும் இந்த ஸ்கொயரை எடுத்துட்டு நம்ம வெளியில கொண்டாந்து போட்டுடலாம். தட் இஸ் x² போட்டு 2x - 3y the whole squared அப்படியே நீங்க வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இதுல பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இங்க பாருங்க 4x - 6y the whole cube இருக்கு இல்லையா, அதை நம்ம இங்க எடுத்து போட்டுக்கலாம். இந்த 4x நம்ம எப்படி எழுதலாம், 2 into 2x அப்படின்னு எழுதலாம். அடுத்தது 6y எப்படி எழுதலாம், 2 into 3y அப்படின்னு எழுதலாம். ஓகே ரைட், இப்போ இது ரெண்டுலயுமே என்ன காமனா இருக்கு, ஸோ 2, இதே 2 தான் இங்கே இருக்கு. அப்ப நம்ம 2 வெளியில எடுத்துடலாம். ஸோ அதான் இங்க நான் எடுத்திருக்கேன். மிச்சம் என்ன இருக்கு, 2x - 3y அதை அப்படியே போட்டுட்டு இப்போ என்னது ஹோல் கியூப். ஸோ இந்த 2க்கும் சேர்த்து தான் இருக்கு, அதனால இது ஹோல் கியூப், இது டோட்டலாவே நம்ம மேல போடணும். இப்போ இந்த 2 மட்டும் வெளியில எடுத்து போடலாம். தட் இஸ் இந்த 2 வெளியில எடுக்கணும்னா 2 to the power 3 வெளியில வந்துடும். நெக்ஸ்ட் 2x - 3y the whole cube இருக்கு, இது அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன இருக்குது, 8x³ - 27y³ இருக்கு. ஸோ அதான் நான் இங்க போட்டிருக்கேன், 8x³ - 27y³. இந்த 8 எப்படி நம்ம எழுதலாம், தட் இஸ் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க, தட் இஸ் 2³ அதாவது 2 பெருக்கல் 2 4 4 2 8. ஸோ இப்போ 8ங்கிறத நம்ம 2³ எழுதலாம். ஸோ இதுக்கு பதிலாக நான் 2³ நீங்க எழுதிட்டேன். ரைட், அடுத்தது பாருங்க 27 எப்படி எழுதலாம், 3³ அப்படின்ட்டு. ஸோ 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 தட் இஸ் 27. அப்போ 3³ அப்படின்னு எழுதிடுறோம். ஸோ இதுக்கு பதிலாக இங்க 3³ போட்டாச்சு. இப்போ 2³ into x³ இருக்கு.
ரைட். நம்மளுக்கு அடுக்கு விதிப்படி என்னன்னு தெரியும்னா, இப்போ இந்த 2x அப்படிங்கிற வித்தியாசமான 2 பேஸுக்கு அடுக்கு ஒரே போல இருக்கு, 3 3 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா 2ஐயும் சேர்த்து நம்ம அந்த அடுக்கை உயர்த்தலாம். ஸோ இது அடுக்கு விதியில இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம், 2 கியூப் x கியூப்ங்கிறத நம்ம 2x the whole cubeன்னு போட்டுறோம். அதே போல 3 கியூப் y கியூப்ங்கிறத நம்ம 3y the whole cubeன்னு போட்டுறோம். இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, a கியூப் மைனஸ் b கியூப்ங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. அதான் இங்க போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன, a minus b into a squared plus ab plus b squared. ரைட். இப்போ இங்க 2x the whole cube தானே, அப்ப a க்கு பதிலா என்ன இருக்கு, 2x. அதான் இங்க போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் b க்கு பதிலா என்ன இருக்கு, 3y. அதான் இங்க போட்டாச்சு. ரைட். a க்கு பதிலா 2x போட்டுக்கோங்க, b க்கு பதிலா 3y போட்டுக்கோங்க. a ஸ்கொயருக்கு பதிலா என்ன பண்ணலாம், 2x the whole squared and a அப்படிங்கிறதுக்கு பதிலா நான் 2x போட்டேன். அடுத்து bங்கிறதுக்கு பதிலா நம்ம 3y போட்டாச்சு. நெக்ஸ்ட் b ஸ்கொயருக்கு பதிலா என்ன பண்ணலாம், 3y the whole squared. ரைட். இப்போ இது அப்படியே இங்க போட்டுக்கோங்க. இப்போ இதுல பாருங்க 2x the whole squared நம்ம இங்க எழுதிருக்கேன் பாருங்க. ஸோ 2x into 2x that is 4x squared. அதான் நான் இங்க எழுதிட்டேன். அப்ப இதுக்கு பதிலா 4x squared. நெக்ஸ்ட் 2 பெருக்கல் 3 என்ன, 6 and x பெருக்கல் y என்னது, x into y. ஸோ 6xy. இது 3y the whole squared தானே. 3y the whole squared is equal to 3y into 3y that is 9y squared. அப்ப 9y squared இங்க போட்டாச்சு. ரைட். ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன கிடைக்குது, 2x minus 3y into 4x squared plus 6xy plus 9y squared. ஸோ அதை இங்க கொண்டாந்து அப்படியே போட்டுருங்க. that is 2x the whole cube minus 3y the whole cube க்கு பதிலா ஸோ இதை அப்படியே கொண்டு வந்து இங்க போட்டுருங்க. ரைட். இப்போ நம்ம என்ன பார்க்கணும், ஸோ 2x squared minus 3xy the whole square, 4x minus 6y the whole cube, 8x cube minus 27y cube இனுடைய மீஃபோமாவை தான் நம்ம பார்க்கணும். ரைட். அது பார்க்கறதுக்கு நான் இந்த ஒவ்வொன்றும் பார்த்துருக்கோம் இல்லையா, அதோடைய ஆன்சர்ஸை அப்படியே நான் இங்கே எழுதிட்டேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு உண்டானது இது, அடுத்து செகண்டுக்கு உண்டானது இது, அடுத்து தேர்டுக்கு உண்டானது இது போட்டாச்சு. இப்போ இது மூணுலையுமே மீ பெரு பொது மடங்கு என்னன்னு பார்க்கணும். ரைட். இப்போ பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. மீதி எங்கேயுமே இருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது, ஏன்னா மடங்கும் போது எல்லாமே நம்ம எழுதுவோம். ஸோ அதனால எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு. அடுத்து என்ன இருக்கு, 2x minus 3y. அதனுடைய அடுக்குல என்ன இருக்கு, இங்க 2. இங்கேயும் அதே தான் இருக்கு, பட் இங்க அடுக்குல 3, அதை விட அதிகமா இருக்கு. இங்கேயும் அதே தான் இருக்கு, பட் அடுக்குல 1. நம்ம மடங்கு அப்படிங்கும்போது எதை அதிகமா பார்க்கணும், அடுக்குல அதிகமானதை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப இதைத்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப என்ன எழுதணும், 2x minus 3y the whole cube எழுதணும். ரைட். அப்ப இந்த வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்தது இங்க பார்த்தோம்னா, ஸோ இது ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம். இப்போ இங்க 2 கியூப் இருக்கு. ஸோ அந்த 2 கியூபை நம்ம இங்க போட்டாச்சு. ரைட். அடுத்தது இங்க பாருங்க, இந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த இடத்துல ஸோ இதை நம்ம போட தேவையில்லைன்னா இது ஆல்ரெடி போட்டாச்சு. இப்போ மீதி இருக்கக்கூடிய இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கணும். ரைட். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2x minus 3y the whole cube 2 கியூப்னு இருக்கு. அப்போ இந்த 2 கியூப்ங்கிறது எப்பவுமே நம்ம பல்லுறுப்புக்கோவை எழுதும் போது இந்த நம்பர்ஸ் எல்லாம் முன்னாடி கொண்டு வந்துருவோம். அதுபடி இந்த 2 கியூபை முன்னாடி கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன ஆன்சர் வருது, 2 கியூப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2x minus 3y the whole cube 4x squared plus 6xy minus 9y squared. இதுதான் நம்ம சொல்யூஷன். That's all. Like, share and subscribe Shifa Diaries.